ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். ஓகே, என்னோட பேரு ஹீலர் கோபிசரன். நான் சென்னையில ஊரப்பாக்கம் பகுதியில இருக்கேன். கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேலாக 20 வருஷம் வச்சுக்கலாமே, 20 வருஷங்களாக நான் இந்த ஹீலிங், இந்த தெரப்பி கொடுக்கறது, கிளாஸஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி பல தனி மனிதனோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதும் சரி, அதே மாதிரி நம்ம ஹீலிங் கொடுக்கறது, தெரப்பி கொடுக்கறதும் சரி செஞ்சுட்டு இருக்கோம். பேசிக்கான ஒரு அக்குபஞ்சரிஸ்ட். அதுக்கப்புறம் ஃப்ளவர் மெடிசன் சஜஷன் கொடுத்துட்டு இருக்கேன். என்எல்பி கிராண்ட் மாஸ்டர், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், ரேக்கி கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரயோகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். தாந்திரிக பரிகாரங்கள் பல நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஜோதிடம் மூலியமாகவும் ஜாதகம் மூலியமாகவும் சில பரிகாரங்கள் செய்யறது. இப்ப ஜாதகம் இல்ல சிலருக்கு, அவங்களுக்கு பிரசன்னம் பார்த்து சொல்றது, சோழி ஜோசியம் சொல்றது, டேரட் கார்ட் ரீடர் நாங்க. அப்புறம் கிராஃபாலஜிஸ்ட், உங்களோட சிக்னேச்சரை வச்சு உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறமா டிராயிங் தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு. அந்த டிராயிங் தெரப்பிங்கிறது நம்மளுடைய ஒரு பிக்சரை முறைய சொல்லுவோம். அதை வரைஞ்சி முடிச்ச பிறகு அதை வச்சு சஜஷன் எடுக்கிறது. அதுல நீங்க எப்படி உங்களுடைய பிளஸ், அதாவது பாசிட்டிவ் 1+2 இயர்ஸ் லைஃப், அதுக்கப்புறம் நீங்க உங்க லைஃப்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லித்தருது. இந்த மாதிரி பல கோணங்கள்ல, ஆன்மீகமா இருக்கட்டும், சைக்காலஜியா இருக்கட்டும், சயின்டிபிக்கா இருக்கட்டும், பல கோணங்கள்ல ஒரு விஷயத்த இன்னும் பார்த்து வர்மா தெரபிஸ்ட் கூட இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன சொல்யூஷன், அதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்துட்டாங்க, லைஃப்ல நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு எதை செய்தால் சொல்யூஷன் கிடைக்கும், என்ன செஞ்சா சொல்யூஷன் கிடைக்குமோ அதை செய்யறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம், சொல்லி கொடுத்துக்கிட்டோம், பயிற்சி வகுப்பில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் அப்படின்ற இந்த சென்டர் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் மற்றும் பாரத் சேவா சமாஜ்ல ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ண இன்ஸ்டிடியூட், நம்மளுக்கு ஆத்தரைஸ் ஸ்கில்ட் இன்ஸ்டிடியூட் இது. சரி, இப்ப நம்ம வந்திருக்கிற ஒரு பயிற்சி வகுப்பு கட்டுக்களை உடைக்கும், சர்வ கட்டுக்களை உடைக்கும் பரிகாரங்கள். சரி, முதல்ல ஒரு வார்த்தையை பார்ப்போம். சர்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தா எல்லாமே, அனைத்தும். சரிங்களா? கட்டுக்கள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கட்டு, நம்ம நார்மலா லாஸ்ட் நம்ம வேற ஒரு கிளாஸ்ல சொல்லும் போது இதை பத்தி அவங்க சொன்னாங்க, பணக்கட்டுன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் உடைக்கலாமா சார் அப்படின்னாங்க. அது பணத்தை நிறைய கட்டு வச்சிருக்காங்க பாருங்க, பண்டில் பண்டிலா கட்டி வச்சிருக்காங்க, அதை உடைக்கலாமான்னு கேட்டாங்க. இது அது கிடையாதுங்க. கட்டு, அவங்க கட்டுனா நம்ம நார்மலா என்ன நினைப்போம், பணம் நிறைய பண்டில் பண்டிலா கட்டி வச்சிருக்காங்க, அதெல்லாம் உடைக்கிறது, மூட்டையை கட்டி வச்சிருக்காங்க, அதுக்கு எதுக்கு சார் கிளாஸ் அப்படின்னாங்க. கட்டுக்கள் எதுக்கு சார் உடைக்கணும், நம்ம தான் கத்திரிக்கோளை செக்கட் பண்ணவே சரியாயிடுமே அப்படின்னாங்க. ஓகேங்க, அது கட்டு கிடையாது. கட்டு அப்படின்னா பேசிக்கா. ஓகே, கட்டுனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க நீங்க எல்லாருமே. நீங்க என்ன நினைக்கிறீங்க கட்டு அப்படின்னா? தடை. தடை. சூப்பர். அப்புறம் பிடிக்காத ஒருவர் மீது, என்னங்க? பிடிக்காத ஒருவர் மீது நம்மளுக்கு எதிரியோ இல்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேல கட்டுக்களை ஏவி விட்டு அவர்களுடைய செயல்களை கட்டுப்படுத்துவது கட்டுப்படுவது. சூப்பர். பிடிக்காத ஒருவர் மீது ஏதோ ஒரு நெகட்டிவ் பிளாக் மேஜிக் வச்சுக்கலாமா, அது மூலியமா பிளாக் மேஜிக் மூலியமா ஏதோ ஒரு விஷயத்தை அனுப்பி வச்சு அவங்க வாழ்க்கை தடை செய்யறது கட்டு. ஓகே, சூப்பர். அப்புறம் என்னங்க? வசியம் பண்றது சொல்றாங்களே, வசியம் பண்றது. சரி, அப்புறம் நம்ம சிந்தனையை அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இல்லாத அளவுக்கு முயற்சியும் சிந்தனையும் தடை பண்ணி வைக்கிறது சார். சூப்பர். நம்மளுடைய சிந்தனை அடுத்த லெவலுக்கு போகாம தடுக்கிறதுக்கு. ஓகே, அருமை, சூப்பர். அப்புறம் இதுல கண் திருஷ்டி வருங்களா? கண் திருஷ்டி வரும். செய்வினை, செய்வினை, செயற்பாட்டு வினை தமிழ்ல இருக்குல்ல, அதெல்லாம் இலக்கணத்துல இலக்கியத்துல செய்வினை. அப்புறம் ஏவல், பில்லி, சூனியம் போன்ற கட்டு, அப்புறம் கட்டுப்படுறது, மாந்திரீகம், மாந்திரீகம்,
இது எல்லாமே சேர்ந்து கட்டு போடுறது. சேர்ந்து கட்டு போடுறது. ஓகே. அப்புறம் சார் நம்ம கிட்ட தெய்வ சக்திகள் எதுவுமே நம்ம வந்து தெய்வத்திட்ட கிட்ட போனாலும் அதோட அனுக்கிரகம் நம்மளுக்கு கிடைக்காத போகுது. சூப்பர். தெய்வங்கள் கிட்ட போய் நம்ம கேட்டாலும் தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்காம இருக்கிறது. அப்புறம் சரி, இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட். இப்ப நம்ம கட்டு, தடைகள், பிளாக்கேஜஸ், லாக் அப்படின்னாலே நம்மளோட பார்வை எங்க இருக்குன்னு பார்த்தா, பேசிக்காவே நம்ம பார்வை எங்க இருக்குன்னு பார்த்தா வெளியில இருக்கு. வெளியில இட் மீன்ஸ் அவங்க நம்ம மேல கண்ணு வச்சிட்டாங்க, இவங்க நமக்கு செய்வன செஞ்சுட்டாங்க, இவங்க தான் நமக்கு தடையிட்டு இருக்காங்க, இவங்க நமக்கு தெய்வ குலதெய்வத்தை கட்டுப்பட்டு வச்சிருக்காங்க, அவங்க மூலியமா நமக்கு இந்த விஷயம் நடந்திருக்குது, நம்மளோட தொழில வந்து இவங்க தான் தடுக்கிறாங்க, இவங்க வந்து நம்மளுடைய லைஃப் வந்து தடுத்து நிறுத்துறாங்க, இவங்க என்னுடைய ஆரோக்கியத்தை தடுக்கிறாங்க, குடும்பத்துல பல பிரச்சனைகள் இவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை முட்டி விடுறது. கரெக்டுங்களா? தொழில நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், மியூட் போட்டுக்கோங்க, பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சரி, இப்ப நம்ம பிசினஸ் ஒண்ணு பண்றோம், நம்மளே கஷ்டப்பட்டு அப்படியே உடனே வாங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம். பக்கத்து கடையில என்ன பண்றாரு, நம்ம மேல ஏதாவது ஒண்ணு ஏவி விடுவாரு, இல்ல அந்த ஆள் வந்து நம்ம இப்ப ஒரு ப்ராடக்ட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதே ப்ராடக்ட் அவர் வந்து வியாபாரம் பண்ணுவாரு, நம்மளோட காஸ்ட் கம்மியா வச்சு விற்பாரு. சோ இந்த மாதிரி பண்றது இதெல்லாமே நம்மளுடைய முன்னேற்றம். மொத்தமா சொல்ல போனா நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு மத்தவங்க முயற்சி செய்யறாங்க. கரெக்டுங்களா? டோட்டலா சொல்ல போனா எஸ். இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே 100% கரெக்ட். கொஞ்சம் மாத்தி பார்ப்போமா? நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்லுங்க. பாயிண்ட் கொஞ்சம் மாத்தி வச்சு பார்ப்போம். பயம் சார். அதை எதையுமே நினைக்காம நம்ம மனசை முன்னோக்கி நம்ம வாழ்க்கையை மட்டும் நோக்கி போயிட்டே இருந்தா எந்த ஒரு இதுவும் படிக்காது. சூப்பர் சார். அப்புறம் நம்மளே தடைய வச்சுக்கிறது என்னெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அடிக்ஷன் சார். ஒரு விஷயத்துல அடிக்ஷன் நம்ம மாத்திக்கணும்னு நினைப்போம், பட் அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு அதுல இருந்து வெளியே வராம நமக்கு சூழ்நிலை கூட சில நேரங்கள்ல சாதகமா இருக்கும், ஆனா அதை பயன்படுத்திக்காம நம்ம வேற எதையோ ரீசனா சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வராம இருப்போம். ஐயா, ஒருத்தருக்கு கேது புத்தி இருந்தாவே அவங்க கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த கட்டு வந்து அந்த தசாபுத்தி நடக்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பா அது அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கும். அதனால நம்ம என்னதான் பரிகாரம் செஞ்சாலும் எனக்கு யாரோ நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு கட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளாரே அந்த உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அதை நினைக்காம இருந்தாவே அத பத்தி நினைக்கவே கூடாது. வாழ்க்கையை மட்டும் நம்ம முன்னேறதுக்கு உண்டான வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாவே போதும். சூப்பர் சார். அப்புறம் நம்ம கிட்ட தயக்காம தாழ்வு மனப்பான்மை, மத்தவங்களோட நம்ம லைஃப் கம்பேர் பண்றது, இதெல்லாம் சூப்பர் சார். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி ஹலோ ஆர் பிரபாவதி, விருதுநகர். சொல்லுங்க மேடம். நான் சொல்ல வந்த கருத்து வந்து இன்னைக்கு செய்யறத வந்து நாளைக்கு செய்வோம்னு தள்ளி வைக்கிறனாலதான் நம்ம அது தடையா இருக்கு. சூப்பர். ப்ரோகாஸ்டினேஷன். அப்புறம் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை இல்லாம இருக்குது. நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குது, செல்ஃப் கான்பிடென்ட் இல்லாம இருக்குது. அப்புறம் ஐயா, சோம்பேறித்தனம், முயற்சி இன்மை. ஒரு தடவை அட்டன் பண்ணி தோந்துட்டோம்னா அவரை பயந்துட்டு அடுத்த தடவை அட்டன் பண்ணாம இருக்கு. அவ்வளவுதான். ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க, முடியலங்க, அதுக்கப்புறம் எதுக்கு நான் ட்ரை பண்ணணும், என்னால முடியாதுங்க, அவ்வளவுதான் போறது. ஓகே, சூப்பர். சோம்பேறித்தனம் அருமையான வார்த்தை, கரெக்டா சொன்னீங்க. ஹலோ சொல்லுங்க சார். எல்லாருமே பாத்தீங்கன்னா முடியாது, சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்றாங்க. பட் வாழ்க்கையில பல கஷ்டங்களை பல பிரச்சனைகளை சந்திச்சு சார் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு முன்னாடி அதுல போற விளைவுகளை பார்த்து பயப்படுறாங்க, அதை தாண்டி போறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ கடந்த கால சூழ்நிலைகள் தான் இவங்களை வந்து இந்த இடத்துல வந்து இவங்களை ஸ்டாக்னேட் பண்ணி வச்சிருக்கிறதோ இல்லையோ, அது மற்ற மனிதர்களையோ மற்ற யாரையுமே குறை சொல்ல முடியாது சார் நம்ம. சரி, ஓகே.
அதாவது கடந்த கால வாழ்க்கையில இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட எசன்ஸை வச்சு ஃபியூச்சர் நமக்கு இப்படிதான் இருக்கும், நமக்கு தடையா தான் இருக்கும், நம்மளால முடியாது, கஷ்டம்னு நினைச்சு நம்மளே வந்து வாழ்க்கையை தடை பண்ணிக்கிறது. சூப்பர். அவ்வளவுதாங்க, கிளாஸ் முடிஞ்சிருச்சுங்க. ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டீங்க, சொல்யூஷன் என்னன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் நமக்கு? உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சில விஷயங்கள் வந்து மறைமுகமான விஷயங்கள் வந்து வெளிப்படுத்துறதுக்காக தாங்க எழுதுறாங்க. ஓ, அப்படி வரீங்களா? சரி, நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்ட். நீங்க சொல்யூஷன் சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவும் கரெக்ட். சரிங்களா? இதுல நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. பேசிக்கா கட்டுக்கள் அப்படின்னா என்னன்னு இப்ப ஏற்கனவே நீங்களாம் சொல்லிட்டீங்க. அதே பாயிண்ட் தான் திரும்ப சொல்ல போறேன். கட்டுக்கள் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய தடைகள், நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகாம இருக்கக்கூடியதுக்கான பிளாக்கேஜஸ், சம் லாக், ஏதோ ஒன்று லாக் ஆன மாதிரி இருக்குங்க. எல்லாம் முயற்சி செஞ்சுட்டேன், கடைசி பாயிண்ட் வந்து அப்படியே மிஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்றோம், ஒரு ரீசெண்டா ஒருத்தர் சொன்னாரு, நம்ம லேண்ட் வந்து புரோக்கர் பண்ற ஒரு பார்ட்டி, ஒருத்தர் வாங்குறாரு, ஒருத்தர் விற்கிறாரு. இவர் என்ன பண்ணார், ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணிட்டாரு. ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணிட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவங்ககிட்டயும் பேசிட்டாரு, லேண்ட்லாம் போய் பார்த்துட்டாங்க, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, நாளைக்கு காலையில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அட்வான்ஸ் ரெண்டு பேரும் பே பண்ணிக்கிட்டாங்க, அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சைன் மட்டும் போடல. அக்ரிமெண்ட் நாளை காலைல வாங்க, நாலு நல்லா இருக்கு, சைன் போடலாம்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இவர் காலையில ஏந்திரிச்சு இல்லை இவரும் கிளம்பிட்டாரு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போறது கிளம்பிட்டு. ரெண்டு பேரும் கால் பண்ண போன் எடுக்கல. இவர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு நிற்கிறாரு, ரெண்டு பேரும் ஆளை காணும். ஒரு 11 மணிக்கு மேலே கால் பண்ணுறேன், திரும்ப கால் பண்ணி பாரு. அப்புறம் அவங்க ஃபோன் வாங்குறவர் என்ன சொல்றாரு, இல்லை சார், நான் வந்து எனக்கு நாள் கொஞ்சம் இது இல்லை, பரவாயில்ல, நாளைக்கு 2 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் சார்ன்றாரு. விற்கிறவர் 12 மணிக்கு மேலே ஃபோன் எடுத்துட்டு, எனக்கு இப்போ விற்கிற ஐடியா இல்லை சார், நீங்கள் வந்து மார்க்கெட் ரேட் வந்து இன்னொரு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அதிகமாக சொல்கிறாங்க, ஸோ அதனால அந்த ரேட்டுக்கு வந்து எனக்கு ஓகே சார், அவர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டீல் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரிஜிஸ்ட்ரேஷன், இவர் கமிஷன் வரணும். இவ்வளோ உழைப்பு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டாங்க, சார் நான் வாங்கி தான் உங்களுக்கு கமிஷன் கொடுப்பேன், நான் தான் வாங்கவில்லை, எது கமிஷன் கொடுக்கணும்? இவர் என்ன சொல்ல, நான் விற்று தான் உங்களுக்கு கமிஷன் கொடுப்பேன், நான் இதான் விற்கவே இல்லை, அப்புறம் நான் உங்களுக்கு கமிஷன் கொடுப்பேன். அப்போ நான் இவ்வளோ நாள் செஞ்ச உழைப்பு அவ்வளோதான் வேஸ்ட். அப்ப இந்த மாதிரியான சில தடைகள் எங்க இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, யார் கண்ணு வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவரும் ஒன்றும் கோடியாக சம்பாதிக்கல. இவர் 15 லட்சம் ரூபாய் லேண்டை வித்தா இவர்களுக்கு கமிஷன் வரும், 1 or 2% வரும், ஒரு 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் வரும், 30,000 ரூபாய் வரும். கோடியா சம்பாதிச்சாலாவது பரவாயில்ல, இவங்களுக்கு வந்து கண்ணு வைக்கலாம், மூக்கு வைக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். அவ்வளோ ஒன்று பெரிய பெரிய பில்டிங் கட்டி 10 ஏக்கர்ல வீடு கட்டி நான் ஒன்றும் வாழலைங்க. சாதாரண ஒரு வாடகை வீடு, அதுவும் சிங்கிள் பெட்ரூம் வாடகை வீட்டுல இருக்கிறேன். இதுல போய் என்ன பார்த்து யாருங்க கண்ணு வைப்பாங்க? அவர் கேட்கற கேள்வி நியாயமானது தானே. எனக்கு யாருங்க கண்ணு வைக்க போறாங்க? நானே மாசத்துல எப்பயாவது ஒரு டீல் முடியுது, 2 டீல் முடியுது, ஏதோ அப்படியே வாடகை கொடுத்து அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் நானே. எனக்கு போய் யாருங்க கண்ணு வைக்க போறாங்க? அதெல்லாம் கண்ணு வைக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லைங்கன்றாரு. அப்ப வேற என்னதான் நடக்குது? ஒரு நிமிஷம் வருங்க. ஓகே, அப்ப என்னதான் நடக்குது? அது ஏன் எனக்கு தடையாக இருக்கிறது? சரி, சிலர் வந்து வாழ்க்கையில பிசினஸ் பண்றாங்க, நல்லா டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்ல டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்காங்க, சூப்பரா டெவலப் ஆகுறாங்க. ஒருத்தர் மட்டும் வேலைக்கு இருந்தாரு, 10 பேர் வேலைக்கு செய்றாங்க, 25 பேர், 50 பேர், 100 பேர் வேலைக்கு செஞ்சுறாங்க. 100 பேர் வச்சு நல்ல ஒரு ஃபேக்டரி மாதிரி வச்சு நடத்துறாரு. திடீர்னு என்ன ஆகுதுன்னு கேட்டா அப்படியே டப் லாஸ் ஆகுது. திரும்ப அப்படியே ஒருத்தர் மட்டும் வேலை செய்யறாங்க, அப்படியே இவர் மட்டும் வேலை செஞ்சு அப்படியே டவுன் ஆயிடுறாரு. இன்னைக்கு காலையில ஒரு டென்டிஸ்ட் டாக்டர், நியர்லி 73, அவரோட ஏஜ் 73, அவர் சொல்றாரு, நான் கொடி கட்டி வாழ்ந்தாங்க, எக்கச்சக்கமா சம்பாரிச்சேன், நிறைய சம்பாரிச்சேன், நான் கொடி கட்டி வாழ்ந்தேன். இன்னைக்கு நான் கிளினிக் கூட ஓபன் பண்ண முடியாம, கிளினிக்கே இல்லாம நான் உட்காந்து இருக்கிறேன். நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு கிளினிக் இல்லாதனால மக்கள் வரமாட்டேன்றாங்க. பசங்க எல்லாம் ஃபாரின் போயிட்டாங்க, படிக்க வச்சுட்டா ஃபாரின் போயிட்டாங்க. இப்ப நான் தனியா நானும் ஒய்ஃபும் இருக்கிறேன், எனக்கு வருமானத்துக்கு வழியில. பசங்க கிட்ட பணம் கேட்டா நீங்க தான் பணம் நிறைய சேர்த்து வச்சிருப்பீங்கன்றாங்க. இப்ப எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, என்னங்க வழி இருக்குன்றாரு. எப்ப? ஏஜ் ஆஃப் 73ல. நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க சார், ஜாதகம் கொடுங்க, பார்த்துட்டு என்ன பண்ணுன்னு சொல்லலாம். அப்படின்னா ஃபீஸ் கேட்பீங்களான்னு. ஆமா சார், 1000 rupees நீங்க பே பண்ணணும். 1000 அவ்வளோலாம் இல்லைங்கன்றாரு. அவரே தான் சொல்றாரு, நான் கொடி கட்டி வாழ்ந்தேன்றாரு. அப்ப எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருப்பாரு?
சொத்துல என்ன பண்ணிருக்காரு, பசங்க பேர் எழுதி வச்சிட்டேன்றாரு. பசங்க நம்மளை பார்த்துப்பாங்களே, பசங்க பேர்ல எழுதி வச்சுட்டா இப்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்கன்றாரு. அப்ப இதற்கு யார் காரணம்? இங்க பாருங்க, நல்லதுதான் நினைச்சிருக்காரு, பசங்க நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்காரு, நல்லா சம்பாதிச்சிருக்காரு, சம்பாதிக்காமலாம் இல்ல. இன்னைக்கு அந்த ஏஜ் ஆஃப் 73 ஏன் கஷ்டப்படுறாரு? ஒருத்தர் பரம்பரையா பிசினஸ் பண்ணிட்டு வராங்க, நல்ல பிசினஸ். அவங்க தாத்தா வந்து ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்கினாரு, அப்பா 200 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட அந்த பிசினஸ் வருது, இவர் வந்து டேக் ஓவர் பண்ணாரு பிசினஸ, அப்படியே டல் ஆகுது, அப்படியே டவுன் ஆகுது. இவர் மட்டும் அப்படியே பிசினஸ் க்ளோஸ் பண்ணி வேலைக்கு போற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அது இவர் மட்டுமே. நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றோம், ஒரு வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்றோம், படிக்கணும்னு ட்ரை பண்றோம், பாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றோம், எல்லா முயற்சியும் செய்யறோம், எக்ஸாம் கரெக்டா எழுதுறோம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறோம், ஏபிசிடி எக்ஸாம் எழுதுறோம், எல்லா எக்ஸாமும் கரெக்டா எழுதுறோம். இருந்தாலும் சிலருக்கு கிடைக்குது, சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த 0.1% மிஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்றாங்க 0.1%, 1 ஜஸ்ட்டுங்க, அதுல மிஸ் ஆயிடுச்சுங்க. எவ்வளவு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்றாங்க, ப்ரொமோஷன் வாங்கணும்னு ட்ரை பண்றாங்க, முடிய மாட்டேங்குது. சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேரோட புலம்பல், அவங்களுக்கு கிடைச்சிட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவங்களும் என் கூட தான் ஒர்க் பண்றாங்க, அவரு அந்த பர்சன் அதே ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு, 2 பேருக்கும் ஒரே கேடர் தான், 2 பேரும் ஒரே சம்பளத்துல தான் ஜாயின் பண்ணோம், 2 பேரும் ஒரே வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம், 2 பேரோட ரிப்போர்ட்டும் ஒன்னா தான் இருக்கு, எல்லாமே எவ்ரி திங்ஸ் பர்ஃபெக்ட். 2த்தையும் மேட்ச் பண்ணி வச்சா அந்த கிராஃப் போட்டு பார்த்தா 2மே அப்படியே பேலன்ஸா இருக்குது, எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. அவருக்கு மட்டும் இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கல. அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல. எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் விட்டு நடக்குது? கல்யாணம் ஆக மாட்டேங்குது, கல்யாணம் பிரச்சனையா இருக்கு, குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, குழந்தை பிறக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஜாதகம்னு சொல்லலாம், கர்ம வினைன்னு சொல்லலாம், அப்புறம் வேற என்ன சொல்லலாம், நம்மளோட தலையெழுத்து தலைவிதின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாமே வந்து ப்ராப்ளம் இருக்குது. இப்ப இதுல என்ன சொல்றோம்? சகல கட்டுக்களை ஒழிக்கும் பரிகாரம். பரிகாரம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு தடையாக இருக்குது, நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது, ஒரு செயல் நமக்காக சாதகமாக நடக்க மாட்டேங்குது. இந்த சாதகமாக நடக்காத, முயற்சி செஞ்சு முடியாத இந்த விஷயத்த என்ன செஞ்சா இது சரியாகுமோ, என்ன செஞ்சா அந்த பாதிப்பு கம்மியாகுமோ, அந்த செயலுக்கு பேர் பரிகாரம். புரியுதுங்களா? எஸ், ஒருத்தரும் தம்ஸ் அப் பண்ணல, புரிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம். எதற்கு பரிகாரம் செய்யணும்? நமக்கு என்ன ப்ராப்ளம் தெரியணும் முதல்ல. இப்ப நல்லா கேட்டுக்கோங்க, ஒருத்தருக்கு வந்து கட்டு அப்படின்னு வருது பாருங்க, அது தடைன்னு வருது பாருங்களேன். அது வந்து பேசிக்கா 4 விஷயங்க. குலதெய்வ கட்டு, குலதெய்வத்தை கட்டி போட்டுட்டாங்க, குலதெய்வம் நமக்கு அருள் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இப்ப குலதெய்வ கட்டு அப்படின்னு பார்த்தா, ஒருத்தங்களுக்கு குலதெய்வம் தெரியும், கோயிலுக்கே போக முடியல, வீட்டுல இருந்து கிளம்புனா பிரச்சனை தான் நடக்குது. வீட்டுல அடுத்த வாரம் வந்து அடுத்த வாரம் நாளைக்கு அமாவாசை, இன்னைக்கு அமாவாசை ஆரம்பிச்சிருச்சு, நாளைக்கு காலையில் அமாவாசை, கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க, பேக் பண்றாங்க, கார்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. காலையில எழுந்திரிச்சா சண்டை, நான் வரமாட்டேன் போ அப்படின்ட்டாங்க, நானும் வரமாட்டேன் போ, கேன்சல் ஆயிடுச்சு ப்ரோக்ராம். குலதெய்வ கோயில் போறதுக்கு முடிய மாட்டாங்க. ஒரு சிலருக்கு குலதெய்வம் கோயில் கிளம்பிட்டாங்க, போயிட்டு இருக்காங்க, சின்னதா ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதோ நேரம் சொல்லி திரும்பி வந்துட்டாங்க, போறாங்க, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, திரும்பி வந்துட்டாங்க. சிலருக்கு குலதெய்வம் கோயில் போயிட்டா பூட்டி இருக்கு, நாங்க அமாவாசை குலதெய்வ கோயில் திறந்துருக்கணும், என்னமோ தெரியல, அங்க பக்கத்துல ஏதோ மரணம் ஏதோ நடந்திருக்கு, அதனால வந்து கோயில் பூட்டி இருக்காங்க, வேற வழியில திரும்பி வந்துட்டாங்க. குலதெய்வம் கோயில் போயிட்டாங்க, இந்த பரிகாரம் செஞ்சுட்டாங்க, சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டாங்க, சந்தோஷம், திரும்பி வராங்க, வரும்போது பிரச்சனை, சண்டை. வராங்க, வீட்டுல வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்னா போறாங்க, வீட்டுக்குள்ள வந்து சண்டை வருது, டமால் பிரியுறாங்க, 2 மாசம் 3 மாசம் பேசல. அப்புறம் குலதெய்வம் கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு பிசினஸ்ல லாஸ், லைஃப்ல டேமேஜ். குலதெய்வம் கோயில் போயிட்டு நல்லதானே நடக்கணும், பிசினஸ்ல லாஸ் ஆகுது, வேலையில ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இதெல்லாம் என்னன்னு கேட்டா குலதெய்வ கட்டு. சரி, ஒருத்தருக்கு குலதெய்வம் தெரியல,
என் குலதெய்வம் யாருன்னு தேடுறாங்க, நிறைய பேர் தேடுறாங்க. அவங்க வந்து பரம்பரை எங்க அப்பாவோட ஊருக்கு போய் பார்த்துட்டேன், அங்க இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், எங்க அப்பா அவங்க அப்பா அதாவது இவரோட தாத்தா ஊருக்கு போய் பார்த்துட்டேன், அங்க இருக்கிறவங்க கேட்டு பார்த்துட்டேன், அங்க இருக்கிறவங்க யாருன்னு தெரியலன்றாங்க, நீங்க யாருன்னு தெரியலன்றாங்க, அந்த மாதிரி ஒரு பரம்பரை இருந்தா தெரியலன்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. யாருனே கண்டே பிடிக்க முடியலங்க, குலதெய்வத்தை கண்டே பிடிக்க முடியல. ஊர் மாதிரி செட்டில் ஆயிடுறது. இப்ப நம்ம எங்க செட்டில் இருக்கோம்? சென்னையில இருந்து செட்டில் இருக்கோம். எங்க அப்பா அம்மா எங்க? தஞ்சாவூர். அவங்களோட ஊர் எங்க? தஞ்சாவூருக்கு முன்னாடி எங்க தாத்தா எங்க இருந்தாங்க? மேபி தஞ்சாவூர்ல இருந்திருக்கலாம், இல்ல வேற ஊர்ல இருந்திருக்கலாம். அவங்க தாத்தா எங்க இருந்தாங்க, அவங்க எங்க இருந்தாங்கன்னு தெரிய மாட்டாங்க. போய் அந்த கண்டுபிடிக்க முடியல, குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல. ஒரு சிலருக்கு குலதெய்வம் முனீஸ்வரன், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, விரதம். சில காவல் தெய்வங்கள், சில காவல் தெய்வங்கள் தான் நாங்க பரம்பரை குலதெய்வம் கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்க. அவங்க காவல் தெய்வம். ஆமாங்க, ஆனா அவங்கதான் காவல் தெய்வம் தெரியும். ஆக்சுவலா அவங்க குலதெய்வம் கிடையாது, அவங்க காவல் தெய்வங்கள். காவல் தெய்வங்களை ப்ரே பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு பாதுகாப்பா நிக்கிறவங்க, நம்ம முன்னாடி நிக்கிறவங்க. இருந்தாலும் குலதெய்வம் தெரியணும். நீங்க சொல்றது கரெக்டா, என் ஜாதகப்படி பார்த்துட்டாங்க, இவங்க உங்களுக்கு காவல் தெய்வம்னு சொல்லிட்டாங்க, இவங்க உங்க குலதெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, என் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல. அதாவது காவல் தெய்வத்தை குலதெய்வமா நினைச்சு 2-3 தலைமுறை பரம்பரையா நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எங்க குலதெய்வம் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு கேட்டா குலதெய்வ கட்டு. புரியுதுங்களா? ஒரு ஃபேமிலிக்கு சொன்னங்க, நீங்க அதாவது 3 அண்ணன் 2 அக்கா, ஐ மீன் 2 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ். அந்த வீட்டுல அந்த வீட்டுல அந்த மருமகள் ஒருத்தவங்க வந்து பெரியவங்க, எல்லாமே வயசானவங்க. அந்த வந்து என்கிட்ட கேட்கறாங்க, மாஸ்டர் என்ன மாஸ்டர் பண்றது, இப்படி இருக்கே, பிரச்சனை எல்லாம் இருக்கே, என்ன மாஸ்டர் பண்றது? இப்போ குலதெய்வத்து கோயில் போயிட்டு வாங்க. யாரு? நீங்க அதான் ஃபேமிலியா 3 மேல்ஸ் 2 ஃபீமேல் இருக்காங்களா, எல்லாரும் சேர்ந்து குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்கன்னா யாரும் ஒத்து வர மாட்டேன்றாங்க. நான் 1 வருஷமா ட்ரை பண்ணி பார்த்தேன் மாஸ்டர், யாரும் ஒத்து வர மாட்டேன்றாங்க. எப்படி போறது, என்ன அதெல்லாம் முடியாதுன்றாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப குடும்பத்துக்கே குலதெய்வம் கட்டு இருக்கு. இந்த குலதெய்வ கட்டு பரம்பரையா வர்றது. இப்ப ஒரே ஒரு பிரதருக்கு மட்டும் ஒரு கோயில் போக முடியல, மத்த 2 பிரதர் ஒரு 2 சிஸ்டர்ஸ் மத்தவங்க போயிட்டு வராங்கன்னா அது இவருக்கு மட்டும் ஏதோ கட்டு போட்டிருக்காங்க. இது செய்வினையா இருக்கலாம், இவருக்கு மட்டும் கட்டு போட்டிருக்கலாம். மாந்திரிகம் ஏதோ ஒரு முறையில் கட்டு போட்டிருக்கலாம். ஆனா ஃபேமிலிக்கே போட்டிருக்காங்கன்னா இதுக்கு முந்தைய தலைமுறை இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கே கட்டு போட்டிருக்காங்க. அவங்க மூலியமா ஏதோ கட்டு நடந்திருக்காங்க. பேசிக்கா குலதெய்வ கட்டு எப்படிலாம் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள் குலதெய்வம் யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம், தெரிஞ்சு அவங்கள வந்து கண்டுக்காம இருந்திருக்கலாம். சாதாரண என்ன சொல்றாங்க கேட்டா, மினிமம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்தை போய் பார்த்துடுங்க. ஆக்சுவலா இருக்கக்கூடிய கோயில். இப்ப ரீசெண்டா செங்கல்பட்டு பக்கத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க, பச்சையம்மன் எங்க குலதெய்வம். சரி, ஓகே, பச்சையம்மன் கோயில் போயிட்டு வாங்க. அது எங்க அப்பாவோட ஊர், அங்க இருக்குங்க. நாங்க போகணும்னா 1 நாள் டிராவல் பண்ணி அடுத்த நாள் கோயில் போயிட்டா 2 நாள் 3 நாள் அவங்களால லீவ் போட முடியாது. எங்களால நாங்களாம் ரொம்ப பிஸி. எங்க செங்கல்பட்டுல ஒரு கோயில் இருக்கு, பச்சையம்மன் கோயில் இருக்கு, போயிட்டு வரலாமா? அது நீங்க அப்பப்போ போயிட்டு வாங்க, மாசம் 1 தடவை கூட போயிட்டு வாங்க, வாரம் 1 தடவை போயிட்டு வாங்க, நடந்து போற டிஸ்டன்ஸ் அப்படியே போயிட்டு வாங்க. ஆனா உங்க ஊர், உங்க எல்லை, அந்த ஊர் இருக்கு பாருங்க, அங்க இருந்து அந்த குலதெய்வத்தை போய் ப்ரே பண்ணுவாங்க. அது எங்களுக்கு முடியாதுங்க. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் யாராவது செஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தலைமுறை குலதெய்வ கட்டு வந்துடும். இப்ப உங்களுக்கு குலதெய்வம் தெரியும், கோயில் போக முடியாம இல்ல, போக முடியும், ஆனா நீங்க போகல, குலதெய்வத்தை கண்டுக்கல, ப்ரே பண்ணல, சாமி கும்பிடல, அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவுமே செய்யல. இதே மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க அடுத்த தலைமுறை இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு குலதெய்வ கட்டு வந்துடும். நீங்க குலதெய்வத்தை சொன்னாலும் அவங்களுக்கு மறந்துடும், யாருன்னு தெரியாது, அவங்க குலதெய்வத்தை ப்ரே பண்ண மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையில முன்னேற ரொம்ப கஷ்டமாயிடும். எப்படி நம்ம தாத்தா பாட்டி நம்மளோட அவங்களோட இவங்களோட அவங்களாம் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு ரீசன்னால அப்படியே விட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு பாதிக்குது இல்ல, நம்ம செய்யாம இருந்தா அடுத்த தலைமுறைக்கு பாதிப்பு ஏற்படும். புரியுதுங்களா? அப்ப நம்ம எதுக்கு தடையாக இருக்கணும்? நம்மளோட குழந்தைங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு. நம்ம நல்லா காஸ்ட்லியா போய் படிக்க வைக்கிறோம், நிறைய ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம், எல்லாமே செய்யறோம். இருந்தாலும் வேலை கிடைக்கும். நிறைய பசங்க சொல்றாங்க, அப்பா அம்மாவே சொல்றாங்க, என் பையன் நல்லா படிச்சிருக்காங்க, வேலை கிடைக்க மாட்டேது, வேலைக்கு போனா சரியா சம்பளம் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி குறைகள் இருக்கு. ஏன் நீங்க என்ன பண்றீங்க? குலதெய்வமா
அடப்பாங்க சார், அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இருக்காங்களா? இருக்காங்க. எந்த ஊர்ல? அந்த ஊர்ல இருக்காங்க. நாங்க இப்ப ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம், வேற ஊருக்கு வந்துட்டோம். போயிட்டு வாங்க. அது எதுக்கு சார் பண்ணுவோம்? நாங்க இங்கேருந்தே ஹாய் ஹலோ ஹவரி கமான்னு சார் கும்பிட்டுக்கிறோம் சார். இதுல சிலர் எப்படி தெரியுங்களா, கொஞ்சம் ரிச்சா இருக்கிறவங்க, அதே மாதிரி எஃப்ஏடி கொஞ்சம் ஃபேட்னா கொழுப்பு அதிகமா இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, அந்த குலதெய்வம் கோயில் இருக்கு பாருங்க, அவர் ஐயர் என் போன் நம்பர் எங்கிட்ட இருக்கு, அவர் போன் பண்ணி சொன்னா போதும், அவரு மாலை பூஜை எல்லாமே பண்ணிடுவாரு. எல்லாமே பண்ணிட்டு எனக்கு அந்த பிரசாதத்தை கோயில் அனுப்பி விட்டுருவாரு. நான் இங்க வாங்கி என் பசங்க வச்சுட்டு நான் வச்சுப்பேன். என்ன திமிரு தெரியுங்களா? பணம் அதிகமா இருக்கு, எனக்கு நேரம் இல்லை. எங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அப்புறம் என்னதாங்க பண்றாங்க? இதை செஞ்சா உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எனக்கு டைம் இல்லை, அப்ப ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. இந்த மாதிரி நான் பண்ணிட்டா அவர் வந்து பூஜை, நான் வந்து சார் அதுக்கு வந்து 10,000 rupees நான் டிரான்ஸ்ஃபர் ஜிபே பண்ணிட்டேன் சார், நான் ஆன்லைன் பே பண்ணிட்டேன் சார். அவர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு எனக்கு பிரசாதம் அனுப்பிடுவாரு. என்ன பிரசாதம் அனுப்புவாரு? குங்குமம், விபூதி, அப்புறம் வேண்டாம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கூட நான் அனுப்பலாம்னு வச்சுக்கோங்களேன். அனுப்பிவிட்டார். நான் இங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் சார். நியாயமா இதெல்லாம் உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இதெல்லாம் நியாயமா? ஒரு 3 நாள் லீவ் போட்டுட்டு 4 நாள் லீவ் போட்டுட்டு இல்ல சாட்டர்டே சண்டே 2 நாள் கிளம்பி நீங்க போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கை தானே முன்னேற போகுது. இப்ப குலதெய்வ கட்டு எப்படி வருதுன்னு கேட்டா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா குலதெய்வ கட்டு வரும். கட்டுனா அவங்க வந்து குலதெய்வம் அருள் போடடே அப்படின்னு நம்ம எப்படி டிஸ்டன்ஸ்ல போயிட்டு வரோம், அவங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பா உனக்கு ப்ராப்ளம் இப்படி இருக்குது, நான் ஒன்னும் கண்டுக்க மாட்டேன், நீ உன் ப்ராப்ளத்தை பார்த்துக்கோ. குலதெய்வம் தான், வேற யாரும் ஃபோன் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒருவேளை குலதெய்வத்துக்கிட்ட போன் இருந்து நம்ம நம்பர் தெரிஞ்சுதுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு கண்டுக்க மாட்டேன்னு விட்டுருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது அடுத்த தலைமுறை கட் ஆயிடுச்சு. கட்டுன்னு என்ன தடையாயிடுச்சு, வரல. புரியுதுங்களா? அதனால நம்ம குலதெய்வம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக மினிமம் வருடம் ஒரு தடவையாவது போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வந்து அங்க பூஜை புனஸ்காரங்கள் என்ன அங்க என்ன ரிச்சுவல்ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சிலர் இதுல வேற சிலர் எப்படி தெரியுங்களா, எங்க குலதெய்வத்துக்கு வந்து சாராயம் வைக்கணும், எங்க குலதெய்வத்துக்கு வந்து ஆடு வந்து நான்வெஜ் வெட்டி வைக்கணும், கடா பலி கொடுக்கணுமா, பலி கொடுக்கணும். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் வந்து வெஜிடேரியனா மாறிட்டேன், கன்வெர்டட் வெஜிடேரியன் நான் மாறிட்டேன். நான் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் சக்கரை பொங்கல் வச்சுட்டு வரேன். அந்த ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அது தப்புங்க. இங்க பாருங்க, குலதெய்வத்தை விட அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க பாருங்க நிறைய, அந்த குலதெய்வம் வந்து கோச்சிப்பாங்க, நீங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, நீங்க ஆடு அது என்ன ஆடா கடா பலி கொடுக்கணுமா, கடா பலி கொடுக்கணும், கோழி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் ரிச்சுவல்ஸ் இருக்கு, நீங்க பண்ணாதான் உங்களுக்கு குலதெய்வம் உங்களுக்கு வந்து வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்க மாட்டோம். இதுவும் ஒரு வித தடை தான் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். என்னோட கான்செப்ட் பிரகாரம் எந்த தெய்வமும் ஒரு உயிரை பலி எடுத்து நீங்க நல்லா இருக்கணும் எந்த தெய்வமும் சொல்றது கிடையாது. பட் அந்த ஊர்ல அந்த ரிச்சுவல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அது செஞ்சிருங்க. சில கோயில் போனா பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டது நல்லா ஓகே, ப்ரே பண்றதா போதுமா, அங்க போய் நீங்க அதை கும்பிட்டுக்கோங்க. இல்ல தெய்வங்களே சைவ தெய்வம் அசைவ தெய்வம்லாம் அவர் வச்சிருக்காங்க. அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அப்ப அங்க ரிச்சுவல்ஸ் என்னவோ அந்த ரிச்சுவல்ஸா ஃபாலோ பண்ணிடுங்க. நான் ஆடு வந்து கொடுக்க மாட்டேன், கோழி கொடுக்க மாட்டேன், நான் சக்கரை பொங்கல் தான் வைப்பேன், அடை பிடிக்காதீங்க, விட்டுடுங்க, பரவாயில்ல. அது எப்படிங்க ஒரு ஆடை பலி போட்டுட்டு என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? அந்த ரிச்சுவல்ஸ் அதானே சொல்லியிருக்காங்க. இதுல குலதெய்வ கட்டு வருதோ இல்லையோ அந்த ஊருக்காரங்க நெக்ஸ்ட் டைம் நம்மள உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப குலதெய்வ கோயில் நம்மளால போகவே முடியாது, நம்மளோட ஆக்சுவல் குலதெய்வ கோயில் போகவே முடியாது. அப்ப கோயில் போக முடியல என்ன ஆகும், மறுபடியும் அது வந்து தடையாகி விடும், அவங்களோட சக்தி நிலை நமக்கு வராது. குலதெய்வம் வழிவிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாராலையும் முன்னேற முடியும். நம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். குலம்னா பரம்பரையா வராங்க பாருங்க, அவங்கதான் குலதெய்வம். இதுல வேற சிலர் என்ன சொல்றாங்க, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறது, மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாமே கட்டு வருதுன்னா அதெல்லாம்
அதுல அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டீங்கன்னா கட்டு வராது, தடை வராது. அந்த குலதெய்வம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவோம். இதுல இன்னொரு, பெண்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் வீட்டு குலதெய்வம் தான், கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டு குலதெய்வம் மட்டும்தான் கும்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது தப்பு. இவ்வளவு நாள் வளர்த்தாங்கல்ல, அப்பா அம்மா தானே வளர்த்தாங்க, அந்த அந்த அதுலதான் வந்தாங்க. அவங்களோட அவங்க அப்பா வீட்டு குலதெய்வத்தை நிச்சயமாக வணங்க வேண்டும் பெண்களே, உங்களுக்காகத்தான். இதுல சிலர் வந்து சொல்றாங்க, எங்க மாமியார் வந்து குடும்ப கூடாதுன்னு சொல்றாங்க, எங்க ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்றாங்க. இப்ப அப்படிப்பட்ட மாமியார் யாராவது இருக்கீங்க, அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் யாராவது இருக்கீங்கன்னா, உங்க ஒய்ஃப, உங்க மருமகளை அவங்க அம்மா வீட்டு அப்பா வீட்டு சைடு குலதெய்வத்தை ப்ரே பண்ண சொல்லுங்க, கோயில் போயிட்டு வர சொல்லுங்க. நீங்களும் கூட சேர்ந்து போயிட்டு வாங்க. கிளியர்? எஸ். அப்ப குலதெய்வ கட்டுங்கிறது நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு. குலதெய்வம் எப்படி தெரியுங்களா, நம்ம வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன். வீட்டுல வந்து நம்ம வீட்டுல உட்காந்து இருக்கிறோம், நம்ம வந்து யாரோ கதவு தட்டுறாங்க, நம்ம அப்பா போய் திறக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க வாடான்னு சொல்லி நம்மளை வழி விடுறாங்க பாருங்க, அவங்கதான் குலதெய்வம். நமக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, வேலை ஆப்பர்ச்சுனிட்டி வருது, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கான விஷயங்கள் நமக்கு நடக்குது. குலதெய்வம் வழிவிட்டால் மட்டும்தான் நமக்கு நடக்கும். குலதெய்வம் வழிவிட்டால் மட்டும்தான் இஷ்ட தெய்வம் அங்க ஒர்க் பண்ணுவாங்க. நான் வந்து என்னோட இஷ்ட தெய்வம் இவங்கங்க, என்னோட இஷ்ட தெய்வம் அவங்க. நீங்க யாராலும் இஷ்ட தெய்வமும் கும்பிட்டுக்கோங்க, உங்க சித்தர்கள் வழிபாடு கூட பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. முதல்ல யார்கிட்ட கேட்பாங்கப்பா, யார்? உங்க குலதெய்வத்துக்கிட்ட தான். என்னவா கேக்குறாங்க மாதிரி, நான் பண்ணலாமா? பண்ணு, ஓகே, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. அங்க கம்யூனிகேஷன் நடக்கும் எனர்ஜி லெவல்ல. இப்ப குலதெய்வத்தை நம்ம கண்டுக்கவே இல்லை, தெரியாது, போகல, முடிச்சு விட்டாங்க. இப்ப கேக்குறாங்க, என்னமா இந்த மாதிரி பண்ணலாமா? அட போயா, அவனே ஒண்ணுத்தையும் கண்டுக்க மாட்டாங்க, அவனுக்கு என்னத்த நீ இப்ப பண்ண போற, அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. சரி, இதுக்கு என்னதாங்க பண்றது? ஓகே, ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சிலர் குலதெய்வம் கோயில் போயிட்டு வராங்க, நம்மளால நிறைய பேரால போக முடியல, தெரியல, என்னென்னமோ ரீசன் இருக்கு. ஒரு நிமிஷங்க, தெரியல, என்னதாங்க பண்ணணும்? இப்ப அந்த ஊருக்கு போக முடியல, அந்த ஊருக்கு போய் தெரியல, ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப குலதெய்வத்தை முதல்ல வீட்டுக்கு கூப்பிடு. அதான் தெரியவே இல்லை, அப்புறம் எங்க வீட்டுக்கு கூப்பிடுறது தானே? கோயிலுக்கு போக முடியல, அப்புறம் எங்க வீட்டு கோயிலுக்கே போக முடியல, தெரிஞ்சிருக்கு கோயில் போக முடியல, தெரியவே இல்லை, நாங்க மாத்தி கும்பிட்டு இருக்கிறோம், நாங்க என்னதான் பண்றது? என்னதான் பண்றதுன்னு கேக்குறீங்களா? சிம்பிள் விஷயங்க. உங்க வீட்டுக்கு குலதெய்வத்தை முதல்ல கூப்பிடுங்க. அது எப்படி கூப்பிடுறது? அதுக்கு சில ரிச்சுவல்ஸ் இருக்கு, சில பூஜை முறைகள் இருக்கு, அதை நம்ம கிளாஸ்ல கத்துப்போம். அந்த பூஜை முறைகள் மூலியமாக நம்ம பூஜை பண்ணும்போது, மனசார மனமுருகி கூப்பிடும் போது அவங்க வருவாங்க. எப்ப நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள, ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கு வெளியில நிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. சில சாமியார்கள், நம்ம ஹீலர்ஸ், ரேக்கி ஹீலர்ஸ், பிராணிக் ஹீலர்ஸ், சூட்சமத்தை பார்க்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்கு வாசலே நிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள வரமாட்டேன்றாங்க. ஏன் வரமாட்டேன்? நம்ம கூப்பிடல, நான் கூப்பிடுறேன். அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ், ரிச்சுவல்ஸ் இருக்கு, ஒரு சில பூஜை முறைகளுக்கு. அது செய்யும் போது ஒண்ணு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சு கோயில் போக முடியலனாலும் பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல, தெரியாம தப்பா கும்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, யார் என்னவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்னோட குலதெய்வமே வாங்கன்னு சொல்லி மனசார ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தது நமக்கு சென்ஸ் ஆகும். எப்படி சென்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா, வாசனை திடீர்னு மாறும். நம்ம சாம்பிராணி ஏற்றி வச்சிருக்க மாட்டோம், இப்பதான் ஏற்றி வைக்கலாம், ரெடி பண்ணி வச்சிருப்போம், கும்பிட்டு இருப்போம். சாம்பிராணி வாசனை அடிக்கும், சந்தன வாசனை அடிக்கும், மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும், டிஃப்ரெண்டா ஒரு வாசனை அடிக்கும், ரோஜா பூ வாசனை அடிக்கும். நம்ம கண்ணை மூடி ப்ரே பண்ணிட்டு இருப்போம், யாரும் நம்ம டச் பண்ற மாதிரி இருக்கும். யாருக்குன்னு கண்ணு திறந்து பார்த்து யாருமே இருக்க மாட்டாங்க, யாரும் நம்ம டச் பண்ண மாதிரி இருக்கும், யாரும் நம்ம கிட்ட பேசின மாதிரி இருக்கும், கொலுசு சத்தம் கேட்கும். இதெல்லாம் நம்ம டீம் மெம்பர் சொன்னது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு நம்மளுடைய கிளைண்ட் சொன்னது. காலையில இது எப்ப பூஜை பண்ண, 4:30 மணிக்கு பூஜை பண்ணணும், 5 மணிக்கு காலைல கால் பண்ணுவாங்க. என்னங்க காலைல 5 மணிக்கு கால் பண்ணிட்டீங்க சார், நீங்க சொன்ன மாதிரி பண்ண, கொலுசு சத்தம் கேக்குது, பயமா இருக்கு, பயப்படாதீங்க, அப்படியே அமைதியா உட்காருங்க, போன முதல்ல கட் பண்ணி அப்படியே அமைதியா உட்காருங்க, வந்துட்டாங்க, அவங்க கிட்ட ப்ரே பண்ணுங்க. அப்படியா, சரி சார், சரி, அவசரமா போன கட்ட அப்படியே உட்காந்துருவாங்க. சரி, கொஞ்ச நேரங்க சிலர் கால் பண்ணுவாங்க, சார் வாசனை மாறிடுச்சு சார் வீட்டுக்குள்ள,
இன்னைக்கு ஃபுல்லா என்னமோ தெரியல சந்தன வாசனை அடிக்குது. எங்க வீட்டுல சந்தன பெர்ஃபியூம் கிடையாது, சாண்டல் ஆயில் கிடையாது, சாண்டல் ஊதுபத்தி கிடையாது, சந்தன கட்டை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வீடு ஃபுல்லா சந்தனமா மணக்குது. உங்களுக்கு குலதெய்வம் வந்திருக்காங்க, என்ன சார் பண்ணணும்? மனசார ப்ரே பண்ணிக்கோங்க, நன்றி சொல்லுங்க முதல்ல. அப்ப அந்த சில ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க. சரி, இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களா? இப்ப கேளுங்க, எப்பா குலதெய்வம் தெரியாதவங்க, எப்பா நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு யாருன்னு காட்டி கொடுங்க தயவு செஞ்சு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னா உங்க கோயிலுக்கு வரணும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம டீம் மெம்பர் நல்ல க்ளோஸா இருப்பார் நம்ம கூட. அவரோட பொண்ணு வந்து ஃபாரின்ல போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, டாக்டருக்கு படிக்கணும்னு. டாக்டர் இங்க முடிச்சிட்டாங்க, ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு எம்டி படிக்கிறதுக்கு அவங்க போகணும்னு ரொம்ப ஆசை. அப்ளை பண்ணிட்டாங்க, சீட்டு கிடைச்சிச்சு, காலேஜில் சீட்டு கிடைச்சி, எல்லாமே அப்ரூவ் ஆயிடுச்சு, எவ்ரிதிங் கிடைச்சிருச்சு. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அங்க கட்டணும், இவருக்கு அமௌண்ட் கிடைக்க மாட்டேங்குது. எங்கெங்கேயும் ட்ரை பண்ணி பாக்குறாரு, கிடைக்க மாட்டேங்குது. என்ன சார் பண்றது அப்படின்னாரு. சரி உங்க குலதெய்வம் யாருன்னு கேட்டா, அதான் தெரியல சார், ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், போய் பூஜை பண்ணுங்க வீட்டுல. அவங்க பொண்ணு, இவங்க, அவங்க ஒய்ஃப் எல்லாமே ஃபேமிலியா உட்காந்து பூஜை பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி சொன்னாரு, சார் இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சொன்னாங்க. அப்போ வந்துட்டாங்க. இப்ப இனிமே அவங்க கிட்ட கேளுங்க, குலதெய்வத்திட்ட கேளுங்க அப்படின்னு. அடுத்த வாரமே குலதெய்வம் வந்து இவங்க ப்ரே பண்ணி அடுத்த வாரமே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ கூப்பிட்டு கொடுத்து அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணி இவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. வித்தின் அ வீக் டைம். ஏன்னா அங்க சீட்லாம் கிடைச்சிருச்சு, எவ்ரிதிங் அங்க அப்ரூவ்டு. போக முடியல, தடையா இருக்கு, ஏதோ ஒரு தடை. இங்க கிளியர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இது லைஃப்ல வந்து அவர் எங்கிட்ட கேட்கிற வந்திருந்தாரு. வந்துட்டுனா சார் அவங்க பொண்ணு அவங்க வந்திருந்தாங்க, அதாவது எல்லாமே கிடைச்ச பிறகு வந்திருந்தாங்க சார், அமௌண்ட்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சார் இது நடந்துச்சு அப்படின்னாங்க. அது உங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் கேளுங்க. சொல்ல வேண்டியது என் மூலியமா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பிரபஞ்சம் என் மூலியமா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க செஞ்சீங்க, உங்களுக்கு கிடைச்சது. புரியுதுங்களா? அதனால ஃபாலோ, நம்புங்க. அப்ப சில ரிச்சுவல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு குலதெய்வம் வந்துட்ட பிறகு, நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு, நம்ம அந்த குலதெய்வத்தை போய் கோயில் போயிட்டு வரோமோ இல்லை இந்த கும்பிடுறோமோ. சிலர் சொல்லுவாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு சார் குலதெய்வம் கோயில், நான் காலையில கிளம்புனா அடுத்த நாள் காலை தான் போய் ரீச் ஆவாங்க, அதுக்கப்புறம் பரவாயில்ல போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பட் அதுக்கு டைம் எடுக்கும். எப்ப கிடைக்குது போயிட்டு வாங்க. இங்கேருந்து மனசார ப்ரே பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். சில சொல்லுவாங்க அந்த ₹1 எடுத்து ₹10 எடுத்து ₹100 எடுத்து ஒரு முடிச்சு வச்சு போட்டு போயிட்டு வாங்க அதுக்கு. சரிங்களா? அப்ப குலதெய்வங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்ப குலதெய்வ கட்டு உடைக்கிறது, குலதெய்வத்தை கட்டு, குலதெய்வத்தோட அருள் நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு, குலதெய்வத்தோட அருள் நம்ம வர்றதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்கு. அதை செய்ய செய்ய உங்களுக்கு நமக்கு கிடைக்கும். அப்ப முதல்ல செய்ய வேண்டியதே குலதெய்வத்தை வழிபாடுதான். இப்ப சிலர் சொல்லுவாங்க நான் மாசம் போயிட்டு குலதெய்வ கோயில், ரொம்ப நல்லது. அதுவும் சிலருக்கு எப்படி தெரியுங்களா, மாசம் கோயில் போயிட்டு வராங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கோயில் போயிட்டு வந்துடுறாங்க, சரி ஓகே. ஆனா ஒரு சில தடையா, ஒரே ஒரு விஷயம் தடையா இருக்கு, பிசினஸ் என்னமோ டெவலப்பே ஆக மாட்டேங்குது. நான் வந்து ரியல் எஸ்டேட் வச்சிருக்கேங்க, அது நான் ஏரியாலாம் போட்டாச்சு, லேண்ட் சேலே ஆக மாட்டேங்குது. அப்ப இந்த விஷயத்துக்காக மட்டும் குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. இப்ப குலதெய்வம் கோயில் போயிட்டு அப்பா வேணாமா ப்ரே பண்ணிக்கோங்க, உங்களோட ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இருக்குது இது சரி பண்ணுங்க, அதை மட்டும் போயிட்டு அதுக்கு மட்டும் வந்துருங்க. அது முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றாங்க, குலதெய்வம் கோயில் போயிட்டு வரணும் அப்படின்னா குலதெய்வம் கோயில் மட்டும்தான் போயிட்டு வரும். எனக்கு ரொம்ப தூரங்க கோயில், நான் கார்ல தாங்க போறேன், போகும்போது அந்த கோயில் போயிட்டு அப்படியே லெஃப்ட் திரும்பி இந்த கோயில் போயிட்டு அப்புறம் ரைட் திரும்பி அந்த கோயில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா குலதெய்வம் கோயில் போயிட்டு திரும்பி வரும்போது அப்படியே அந்த ரூட்ல வரும்போது அந்த கோயிலாம் போயிட்டு, அதெல்லாம் கூடாது. நேரா வீட்டுல இருந்து கிளம்புறோம், அந்த கோயில் போறோம், திரும்ப நேரா வீட்டுக்கு வரோம். டிஸ்டன்ஸ் அதிகம், அங்க ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்றோம், பரவாயில்ல அது ஸ்டே பண்ணிக்கோங்க. எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஸ்டே பண்ண அங்க கூடாது. சொந்த அம்மா அப்பா வீடு இருக்குங்க, உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போங்க, அங்கிருந்து குலதெய்வம் கோயில் போங்க, போய் ப்ரே பண்ணி நேரம் உங்க வீட்டுக்கு, அதாவது நீங்க எந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ அந்த வீட்டுக்கு திரும்பி வந்துருங்க. அது சென்னையில இருக்குங்க, வரட்டும் வாங்க, நான் பெங்களூர்ல இருக்கேன், அங்க போங்க. நான் அப்பா அம்மா போய் பார்த்துட்டு அங்க கோயில் போயிட்டு திரும்ப அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்க அண்ணன் தங்கச்சி தம்பி தாங்க இவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு வரேன், வேலையாகாது, பர்பஸ் சால்வ் ஆகாது. இப்ப 4 கோயில் போயிட்டு வரேன், அவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாங்க, இதுக்காக அந்த கோயிலாம் போக முடியாது, போகும்போது அப்படியே பாத்துக்கிறேன், அப்படி பார்த்துட்டு போனாலும் பர்பஸ் சால்வ் ஆகாது.
ஏன்னா ஒரு கோயிலோட எனர்ஜியும் வேற வேற. நீங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக போறீங்க, உங்க லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக போறீங்க, உங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகிறது குலதெய்வம் கோயில் போறீங்க. வேற கோயில் போனா எனர்ஜி மாறிக்கிட்டே இருக்கும். எனர்ஜி மாறிட்ட பிறகு கோயில் போனாலும் சரி, கோயில் போயிட்டு எனர்ஜி வேற கோயில் வந்துட்டு எனர்ஜி மாத்தினாலும் சரி, முழுசா பர்பஸ் சால்வ் ஆகுது. அப்ப வேற வீட்டுக்கு போய் தங்குறது சால்வ் ஆகாது. இதே ஹோட்டல்ல ரூம் தங்கினா மட்டும் சால்வ் ஆகுமா? சால்வ் ஆகும். ஏன்னா நீங்க ஹோட்டல்ல ரூம்ங்கிறது அங்க ஸ்டே எதுவுமே கிடையாது. இப்போ உங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கும் ஹோட்டல் ரூமுக்கும் டிஃப்ரெண்ட், உங்க மனசுல ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? அதனால அது செய்யுங்க. சரிங்களா? அப்ப பரிகாரம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றத நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். அதை நீங்க செய்ய 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 நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்ற மாற்றம் ஏற்படும். சரி, அடுத்தது தொழில் கட்டு. பிசினஸ் உங்களுக்கு கட்டி போட்டிருப்பாங்க, பிசினஸ் டெவலப் ஆகாம கட்டு போட்டிருப்பாங்க. நம்ம தாத்தா செஞ்சு, இப்ப சொன்ன பத்தியில தாத்தா செஞ்சது அப்பா செஞ்சது நம்மளால செய்ய முடியல. தாத்தா சூப்பரா செஞ்சார், அப்பா சுமாரா செஞ்சா நம்மளால ஒண்ணும் முடியல. நம்ம பிசினஸ் உட்காந்து இருக்காங்க அப்படியே கல்லாப்பிட்டில் உட்காந்து வர பிசினஸ், அப்படியே ஹோட்டல் பிசினஸ் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. எங்க அப்பா செய்யும்போது சூப்பரா இருந்துச்சுங்க, இப்ப எனக்கு என்கிட்ட கண்ட்ரோல் எடுத்துட்டேன் நானு. ஏதோ வராங்க போறாங்க, வேற வழி இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன படங்க? ஏதோ ஒரு படத்துல கஃபே, என்ன கஃபே படம் பேர் கூட ஞாபகம் இல்லையா? மசாலா கஃபே. கரெக்ட், சூப்பர் சார், நீங்க நம்மாலு சார். மசாலா கஃபே படத்துல அவங்க பிசினஸ் பண்ண ஹோட்டல் நடத்த முடியாம இருப்பாங்கல்ல, அது. நம்ம தொழில் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், தொழில் கட்டு எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். வேலை இருக்கும், ஆள் இருக்க மாட்டாங்க. ஆள் இருக்கும்போது வேலை இருக்காது. ஒருத்தர் நமக்கு ஆர்டர் கொடுப்பார், நமக்கு அந்த ஆர்டரை வாங்கி வச்சிருவோம், ஆளே இருக்க மாட்டாங்க. சரி, ஆர்டர் வருதேன்னு சொல்லிட்டு 2 ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சிருப்போம். ஒரு நிமிஷம், ஓகே, ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சிருப்போம். ஆர்டர் கொடுப்பாரு, 2 நாள் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இவரு 2 நாளா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு, வேலையே இல்லாம. 2 நாள் கழிச்சு சார் நான் ஊருக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வரேன் நானு அப்படின்னு ஊருக்கு கிளம்புவாரு. கிளம்பி அப்படி பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸை போய் ஏறுவாரு, இங்கேருந்து ஆர்டர் வரும் நமக்கு. அந்த மாதிரி நாங்க உடனே 2 நாள் செஞ்சு கொடுங்கன்னு இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, சார் நான் இப்ப 2 நாள் தான் ஊருக்கு, இப்பதானே சார் ஊருக்கு போறேன், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்குள்ள இவர் திரும்பி வருவாரு, இதுக்குள்ள சார் நீங்க எதுவுமே பண்ணல, நான் கேன்சல் பண்ணி சொல்லி ஆர்டர் எடுத்துட்டு போடுவாங்க. இதெல்லாம் தொழில் கட்டு. சரிங்களா? அடுத்தது குடும்ப கட்டு. குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அக்கா தம்பிக்குள்ள, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பிரதர்ஸ்குள்ள சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குங்க. குடும்ப கட்டு. அப்புறம் உடல் கட்டு. உடம்பு டேமேஜ் ஆயிடுச்சு, மாத்தி மாத்தி ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான் கூட பரவாயில்ல, சின்ன சின்ன ப்ராப்ளம், சளி பிடிக்குது, சரி சளிக்கா மாத்திரலாம் சாப்பிட்டாச்சு, மருந்து சாப்பிட்டாச்சு, அடுத்து ஜுரம் வந்துருச்சு. சரி ஜுரம் வந்துருச்சு, சின்னதாக அடிபட்டுருச்சு காலில், 2 நாள் லீவ் போட்டு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக முடியல, காலில் அடிபட்டு இருக்கு, நொண்டி நடக்குது, அது சரியா போச்சு, கையில் அடிபட்டுடுச்சு, வீட்டுல வேற யாருக்கும் அடிபட்டுடுச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு உடம்புல ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. உடல் கட்டு. ரொம்ப முக்கியமான இன்னொரு கட்டு இருக்கு, லக்ஷ்மி கட்டு. எந்த லட்சுமிங்கன்னு கேக்குறீங்களா? எந்த லட்சுமியும் இல்ல, பொருளாதாரத்தை கொடுக்கறதா லட்சுமி கட்டு. இப்ப லக்ஷ்மி கட்டு அப்படின்றது பணம் வருது, எப்படி செலவாகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நானும் நல்லா சம்பாதிக்கிறேங்க, நிறைய பேர் சொல்ற விஷயம், எனக்கு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மாசம் சம்பளம் வருதுங்க, சேவிங்ஸே ஒன்றும் பண்ண முடியல. எப்படி செலவாகுதுன்னு தெரியல, தண்ட செலவாகுது, என்ன பண்ணுதுன்னே தெரியலங்க. எப்படி செலவாகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. நானும் கணக்கு எழுதி பார்த்துறேன், நோட்ஸ் எழுதி பார்த்துறேன், சிஸ்டம்ல போட்டு பார்த்துறேன், ஆப்லாம் இருக்கு, ஆப்லாம் போட்டு பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்தா எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரியே இருக்கு செலவு. ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இதுக்குன்னு செலவு கரெக்டா, அங்க 1.5 லட்சம் 2 லட்சம் முடிஞ்சு போச்சு. அடுத்த மாசத்துக்கு மறுபடியும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சேவிங்ஸே இருக்க மாட்டேங்குது. சிலருக்கு வருமானம் வரா மாதிரி இருக்கு, ஆனா வரமாட்டேங்குது.
இந்த ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா, பழைய பாட்டு. வரவு எட்டனா, செலவு பத்தனா, அப்புறம் கடைசியில் துந்தனா, துண்டு போட்டுக்கிறாங்களாம். அப்படி இருக்குங்க வாழ்க்கை. வெளியில பாக்குறதுக்கு நல்ல ஒரு பெரிய வீடு இருக்குது, சூப்பரா இருக்குப்பா, கார் இருக்கு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா போட்டு வர்றாருப்பா, பாரு எப்பயுமே நீட்டா ஷேவ் பண்ணி கிளீனா டை எல்லாம் கட்டிட்டு செம்மையா வர்றாருப்பா, எப்பயுமே கார்ல தான் வெளில போறாரு. வெளியில தாங்க அப்படி இருக்குது, உள்ளுக்குள்ளதான் தெரியும் என் கஷ்டம். அவர் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பாருப்பா. எங்கத்த சொத்து சேர்த்து வைக்கிறது, இருக்கிற அடுத்த மாசம் வருமானத்துக்கு மறுபடியும் உட்காந்து இதை வேலை செஞ்சு இப்படி எடுத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குங்க. வெளியில பாக்குறது இப்படி அப்படியே பல பலன்னு ஷைனிங்கா இருக்குது, உள்ளுக்குள்ளதான் தெரியும். அது ஒரு பாட்டு கூட ஒரு என்னது, உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள சக்கரவர்த்தி உள்ளுக்குள்ள மெழுகுவர்த்தி, அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குங்க வாழ்க்கை. லக்ஷ்மி கட்டு. வருமானம் வருது, எப்படி செலவாகுதுன்னே தெரியல. ஒருத்தர் பிசினஸ் பண்ணுவாரு, மாசம் 10 lakhs ரொட்டேஷன் இருக்கும். 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். பாக்குறது சூப்பரா இருக்கும். 50 lakhs ரொட்டேஷன் இந்த மாசம். ஆமா, பொருட்கள் 45 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. 5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வச்சு 50 லட்சத்துக்கு மொத்தம் வித்தாச்சு. ரொட்டேஷன் சூப்பரா இருக்கு. கடை வாடகை, கரண்ட் பில்லு, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா ப்ராஃபிட் 0. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொட்டேஷன் 50 lakhs, ப்ராஃபிட் 5 lakhs, எக்ஸ்பென்சஸ் 5 லட்சம், கையில இருக்குது 0. இதுக்கு நான் எதுக்கு பிசினஸ் பண்ணணும், பேசாம இருந்துட்டு எல்லாமே எல்லாத்தையும் 0 வைக்கிறதுக்கு. கரெக்டுங்களா? அப்ப லக்ஷ்மி கட்டு. பேசிக்கா இந்த 4 விஷயங்களை நம்ம கிளாஸ்ல கத்துப்போம். சரி, இதை தவிர நமக்கு நிறைய கட்டு இருக்கு. படிக்காம இருக்கிறது படிப்பு கட்டு, படிக்காம இருக்கிறது கட்டு, வாழ்க்கையில முன்னேறதுக்கு தடுக்கிறது கட்டு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம அந்த கிளாஸ்ல எப்படிலாம் நம்ம கவனிக்க போறோம், இந்த விஷயங்கள் எப்படி கவனிப்போம் அப்படின்னு கேட்டா, நாட் ஒன்லி ஃப்ரம் த அவுட் சைடு, அதாவது வெளியிலிருந்து செய்யப்பாட்டு வினை செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க, பிளாக் மேஜிக் செஞ்சு அனுப்பிட்டாங்க, இல்ல ப்ளூ கலர் மேஜிக் செஞ்சு எனக்கு அனுப்பிட்டாங்க, அவங்க அது என்ன சொல்லுவாங்களே, பில்லி சோனியை ஏவி விட்டுட்டாங்க, ஏவல் அனுப்பி விட்டுட்டாங்க, அவங்க கண்ணு வச்சுட்டாங்க, இவங்க மூக்கு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து எதெல்லாம் மாத்திக்கணும், நம்ம என்னன்னா தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த கட்டுக்கள் நமக்கு வந்திருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு தெரிஞ்சுக்கலாம். உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து இதனால கட்டத்துல இந்த கிரகங்கள் கூட இந்த நினைவுகள் இருந்தால் கட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஜாதகம். எங்களுக்கு தான் ஜாதகமே இல்லையே, இப்ப எப்படி எங்க கட்டு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் கஷ்டப்பட்டு இருக்குமே வாழ்க்கையில. இதுக்கு மேல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் தனி மிஷின் வச்சா கண்டுபிடிக்கணும். வாழ்க்கை டெவலப் அது எங்கெங்க வாழ்க்கை டெவலப் பண்ண அப்புறம் என்ன கட்டு இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். புரிஞ்சிச்சுங்களா? அதாவது ஜாதகத்துல இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம், ஜாதகமே இல்லைனாலும் கண்டுபிடிக்கலாம். ஜாதகம் இருந்தால் ஜாதகம் மூலியமா எப்படி சரிப்படுதுன்னு சொல்லி தருவோம். ஜாதகம் இல்லைனாலும் எப்படி. ஆக மொத்தத்துல நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு சில பரிகாரங்கள் இருக்கு. சொல்லுங்க சார், அன்மியூட் பண்ணிருக்கீங்க. எஸ், ஓகே, மியூட் போட்டுக்கோங்க சார். தேங்க்யூ. சரி, ஓகேங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரி. எவ்வளவு செலவாகும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு? செலவுலாம் பெருசா ஒண்ணும் இல்லைங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்ப இந்த கோயில் போயிட்டு வாங்க, இதை பண்ணுங்க, காமனா இது ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுப்போங்க. அந்த விஷயங்கள் செஞ்சாலே பேசிக்காவே இருக்கக்கூடிய எல்லா கட்டும் உடையும். அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, தொழில் கட்டுக்கு, லட்சுமி கட்டுக்கு, குடும்ப கட்டுக்கு, இதெல்லாம் சரி இந்த விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதெல்லாமே சொல்லி கொடுப்போம். அப்ப நம்ம இந்த கட்டுக்கள், இந்த தடைகள்ன்ற விஷயத்த ஒண்ணு வெளியில இருந்து வருது, இன்னொன்னு நம்ம கர்ம வினைப்படி வந்தது. அதாவது வெளியில இருந்து வர்றதா இப்ப நம்ம கூட சுத்தி இருக்கிறவங்க நமக்கு மேல கண் வைக்கிறது, மூக்கு செய்வினை செய்யறது இது. இன்னொன்னு கர்ம வினை நம்ம தாத்தா பாட்டி பாரம்பரியத்துல அவங்க செஞ்சது. பித்ருக்கட்டுகள் கூட தான் இருக்கு. பித்ருக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணவே விட மாட்டாங்க. பித்ருக்கெல்லாம் முன்னோர்கள்.
நமக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க, அவங்களையும் கட்டி போட்டுருவாங்க. அதெல்லாமே சரி பண்ணலாம். சரிங்களா? அப்ப நம்ம முன்னோர்கள் அது எப்படிங்க முன்னோர்கள் மூலியமா நம்ம கட்டி எப்படி வருங்க? அவங்க செஞ்சது அவங்களுக்கு தானே போகணும், நமக்கு எப்படி வரும்? சரி, உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா, அவங்களோட தாத்தா, அவங்களோட அப்பா எல்லாருமே வந்து ஒரு கிராமத்துல பாரம்பரியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. செம்ம நல்லவங்க, ஊருக்கே நல்லது செஞ்சவங்க, சூப்பரா நல்லது செஞ்சவங்க. சரி, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? படிச்சுட்டு சென்னை வந்துட்டீங்க, வேலையில இருந்து செட்டில் ஆயிட்டீங்க, சென்னையில இருந்து செட்டில் ஆயிட்டீங்க. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அப்படியே உங்க லேண்ட் இருக்கு, கிராமத்துல ஒரு 50-100 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்படியே நம்ம ஊருக்கு போய் பாக்குறோம், ஊருக்குள்ள போய் போறோம். உள்ள போனோன்னே ஆனா கிராமத்துல பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம என்ட்ரி ஆகும்போது இந்த இந்த கிராமம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நம்ம என்ட்ரி ஆகும்போது இந்த இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், அந்த செகண்ட்ல இன்ஃபர்மேஷன் போயிடும். யாரோ புதுசா கார் ஒண்ணு வருதுன்னு சொல்லி நம்ம அப்படியே என்ட்ரி ஆகுறோம். போன உடனே அவங்க கேட்கறாங்க, யாரு பண்ணீங்க, என்ன தம்பி பண்றீங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரிங்க, நான் சென்னையில இருக்கேங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா நான் பிறந்த ஒரு 5 வருஷம் இங்க வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் சென்னை போயிட்டேன், படிக்கிற அங்க போயிட்டேன். இந்த மாதிரி யாருங்க உங்க அப்பா அப்படின்னா இவங்க, அவரோட பையனா நீனு, வா வா வா. ஏன்னா உங்க அப்பா ரொம்ப நல்லது செஞ்சவர், உங்க தாத்தா நல்லது செஞ்சவர், உங்க பாட்டை நல்லது செஞ்சவர். அந்த பரம்பரையில நான் வந்து வா வா வீட்டுல உட்கார், காப்பி தண்ணி குடிக்கிறியா? காப்பியே தண்ணியா தான் இருக்கு, காப்பி தண்ணி குடிக்கிறியா? மோர் தண்ணி குடிக்கிறியா? இல்ல கேட்டு நம்ம அவங்க எப்படி உபதேசம் பண்ணுவாங்க நமக்கு. உபதேசம் என்னதுன்னா உபச்சாரமா, அது வந்து போச்சு டக்குன்னு. உபச்சாரம் பண்றது கரெக்ட். உபதேசம் சொல்லி கொடுக்கறது. உபச்சாரம்னா நம்மளை கவனிப்பாங்க, நம்ம லாங்குவேஜுக்கு வருவாங்க, நம்மளை கவனிப்பாங்க ஸ்பெஷலா. உபசரிப்பு சூப்பரா சொன்னீங்க. விருந்தோம்பல் பாருங்க, தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. ஆனா இந்த 2 தமிழரும் இந்தியால கிடையாது, சொன்ன 2 தமிழரும் தமிழ்ல வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி. தமிழ்னும் போது இந்தியால இருந்தா எந்த ஊர்ல இருந்தா தமிழ் தான்றீங்களா? தமிழ்ல வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி. சூப்பரா சார், ஹாஸ்பிட்டாலிட்டி. தமிழ்ல வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி. இது நீங்க, இது தமிழ், நம்ம ஊர் ஆள் நீங்க. சரி, இப்ப வந்து இங்க இருந்து நம்ம ஏக்கர் அந்த நம்மளோட லேண்டுக்கு போறதுக்கு முன்னாடி 10 பேர் நம்ம முன்னாடி நின்றுடுவாங்க. சார் நீங்க வாங்க சார், நான் உங்களை அழைச்சிட்டு போறேன், நீங்க வாங்க அப்படின்னு. ஒரு தாத்தா பாட்டியில இருந்து சின்ன பையன்ல இருந்து ஓடி வந்து நிப்பாங்க. டே அந்த அவரோட பையன்டா வந்திருக்கான், வா 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 நீங்க வாங்க சார் போட்டு மரியாதையை கூப்பிட்டு நமக்கு அப்படியே ஒரு சங்கோஜமா இருக்கும். என்னடா இப்படி கவனிக்கிறாங்க நம்மளன்னு இருக்கும். லஞ்ச் ரெடி பண்றாங்க, அந்த வீட்டுல டிஃபன் ரெடி பண்றாங்க, இந்த வீட்டுல தண்ணி வரும், அங்க இருந்து மோர் வரும், என்னென்னமோ வரும். ஏன்னா அவ்வளவு நல்லது செஞ்சவங்க, நமக்கு அதெல்லாம் கிடைச்சிரும். சரிங்களா? இதே இந்த சினாரியோ கொஞ்சம் மாத்தி பார்ப்போமா? உங்க அப்பா செம ரவுடி, உங்க தாத்தா அதுக்கு மேல ரவுடி, உங்க பாட்டன் அதுக்கும் மேல ரவுடி, போட்டு துவம்சம் பண்ணி எடுத்த பரம்பரையில நீங்க வந்திருக்கீங்க. நீங்க 5 வருஷம் இருந்து ஊருக்கு போயிட்டீங்க. அதே சினாரியோ சென்னை போயிட்டீங்க, 25 வருஷம் கழிச்சு ஒரு 20 ஏக்கர் லேண்ட் இருக்கு, வரீங்க. வந்தோடனே என்னப்பா இப்படி பாருங்க நான் கேட்பாங்க, யார் பண்ணின்னு கேட்பாங்க. இவரோட பையங்க சொன்ன என்னது, அப்படியே ஓடிட்டு, இது உள்ளுக்குள்ள நீ வரவே கூட, அப்படியே நவுந்து போயிடு. காப்பி தண்ணி, காப்பியும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, அப்படியே ஓடிட்டு. அவ்வளவுதான். புரியுதுங்களா? நம்ம முன்னோர்கள் செய்த செயல்களுக்கான விளைவுகள் நமக்கு வாழ்க்கையில கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம அது ஊருக்கு போறதுனால மட்டும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, எத்தனை பேருக்கு சொத்து கிடைச்சிருக்கு? உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களோட சொத்து, இவங்களோட சொத்து ஏதோ கிடைச்சிருக்குல்ல, அதை வச்சுதான் வாழ்ந்துருக்கோம். சொத்துலாம் ஒண்ணு சேர்த்து வைக்கலாங்க, இருந்தாலும் அவங்களோட சம்பாத்தியத்துல நம்ம வாழ்ந்துருக்கிறோம். அதனால அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய கர்ம வினைகள் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுவும் பல நேரங்களில் தடையாக இருக்கிறது. பல நேரங்கள்ல அது எப்படி சரி பண்ணுது? அதையும் சரி பண்ணிடலாம். அதுக்குதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, பரிகாரம். நம்ம ஒரு செயல் செய்யறோம், அதுக்கு தடையாகவோ செய்ய விடாம தடுக்கிறது, இல்ல செஞ்சதுக்கான முழு பலன் கிடைக்காம இருக்கிறது, அதை சரி பண்றதுக்கான செயல் தானே பரிகாரம். அதை செய்ய போகிறோம். அப்ப எவ்ரிதிங் பாசிபிள். எஸ், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். புரியுதுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்கு எந்த டவுட்டும் இல்ல?
இப்ப குலதெய்வ கட்டுப்பாடு இது எல்லாமே சொல்றீங்க இல்லையா, நான் எப்படி அதெல்லாம் பாக்குறது? சூப்பர். அதாவது ஒரு மதம்னு எடுத்துக்கோங்களேன், அந்த மதத்துல குலதெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த முன்னோர்கள் வழிபாடே இல்லைன்னு சொல்லுவாங்க, பிறவி அடுத்த பிறவி ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் எல்லாம் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதான் புரியுது, வரேன். இப்ப நான் காத்த பார்த்தாதான் நம்புவேன், நம்பினா மட்டும்தான் நான் மூச்சு எடுப்பேன்னு சொல்லி யாராவது நிறுத்த முடியுமா? அது முடியாது. காத்த பார்த்தாதான் நம்புன்னு யாராவது இருக்க முடியுமா? இருக்குன்னா இருக்கு. உங்களுக்கு அது நம்பிக்கை சின்ன குழந்தைல ஊட்டி விட்டாங்க. எப்படி இல்லன்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டாங்க. உங்களோட ஹோலி புக்ல அது இருக்கு. உங்களோட ஹோலி புக்ல குலதெய்வம் பத்தி இருக்கு, ஆனா வேற பேர்ல இருக்கு. சரிங்களா? சித்தர்கள் உங்க ஹோலி புக்ல இருக்காங்க, முஸ்லிம்ஸ்ல சித்தர்கள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க. சரிங்களா? ஆனா வேற பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சரி, இப்ப அடுத்த நீங்க கேட்டதுக்கு அடுத்தது வரும். இப்ப மத்த கண்ட்ரில எல்லாம் குலதெய்வம் கிடையாதுங்க. அவங்க எல்லாம் எப்படிங்கன்னா அவங்க வேற ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரை மாத்தி வேற ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்தியால வாழக்கூடிய கிறிஸ்டியன்ஸ், இந்தியால வாழக்கூடிய முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, குலதெய்வம் இந்துக்களுக்கு தான் குலதெய்வம், முஸ்லிம்ஸ்க்கு குலதெய்வம் கிடையாதுன்னு சொல்லி விட்டுறாங்க. இருக்காங்க உங்களுக்கும். நீங்களும் ஏதோ ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்தீங்கல்ல, அவங்க தாத்தா பாட்டி அவங்களோட தாத்தா பாட்டி ஏதோ ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்தீங்கல்ல, அந்த குலதெய்வத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்க பரம்பரையில, முஸ்லிம்ஸ் பரம்பரை உங்களோட இதுலயே அதுலயே ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே சார். சரிங்களா? ஓகே. எங்களுக்கு யாரெல்லாம் தெரியாதுங்க, மறந்து போச்சுங்க, எங்க அப்பா தாத்தாலாம் மறந்துட்டாங்க. ஏன்னா இந்துக்கள் மாதிரி நாங்க கிடையாது, நாங்க முஸ்லிம்ஸ், அதனால இந்த குலதெய்வமே கிடையாது கான்செப்டே விட்டுட்டாங்க. குரான் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். அது படிச்சா நிறைய விஷயம் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குங்க. ஓகே சார். படிச்சா மட்டும் போதாது, படிச்சதுபடி நடக்கும். ஓகே சார். நடந்தாலே பல விஷயம் நல்லது நடக்கும். அதையும் மீறிய கஷ்டமா இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க மனசார ப்ரே பண்ணிக்கோங்க, என் குலதெய்வமே வாங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். உங்க பாஷையில சொல்லிக்கோங்க, உருதுல சொல்லிக்கோங்க, ஹிந்தியில சொல்லிக்கோங்க, இங்கிலீஷ்ல எதுனாலும் சொல்லிக்கோங்க. ஆனா மனசார ப்ரே பண்ணிக்கோங்க, வாங்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுங்க, வந்துருவாங்க. சரிங்களா? ரிச்சுவல்ஸ் நம்ம நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்து மூச்சு காத்து, முஸ்லீம் மூச்சு காத்து, கிறிஸ்டின் மூச்சு காத்து, அப்புறம் வேற யாரும் இருக்காங்க இந்த மாதிரி மூச்சு காத்து இருக்கா? இல்லையே. மூச்சு காத்து ஒண்ணுதான். அப்ப இறை சக்தி பிரபஞ்சங்கிறது எல்லாமே அங்க இருந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில பிரிஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். மனசார ப்ரே பண்ண எல்லாருமே வந்துருவாங்க. சோ அதனால முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் இதை பத்தி யோசிக்காதீங்க. எங்க கான்செப்ட் படி இல்லன்னே வச்சுக்கோங்க, மனசார ப்ரே பண்ணுங்க, இருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்ப இது மட்டும் சொல்ல போறது இல்லைங்க. நம்ம கிளாஸ்ல வெறும் இது மட்டும் சொல்லி கொடுக்க போறது கிடையாது. அதாவது குலதெய்வம் மட்டும் சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது, வெளியிலிருந்து வரக்கூடிய கட்டுப்பத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது. நம்ம அதையெல்லாம் தாண்டி நம்ம என்னென்ன தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, நம்ம நார்மலா தெரியாம செய்யக்கூடிய சில தவறுகள். நைட்டு டின்னர் சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம், கொஞ்சம் சாதம் மிச்சம் இருக்கு, சாம்பார் எல்லாமே மிச்சம் இருக்குது. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இல்லை, அது ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறோம், அதை எடுத்து எல்லாத்தையும் போட்டு வேற விலங்குகளுக்கு வைக்கிறது, ஒரு நாய்க்கு வைக்கிறது, நைட்டே போய் நாய்க்கு வைக்கிறது, நம்ம எச்சு பண்ண சாப்பாடை. இல்லைன்னா மாடுக்கு அடுத்த நாள் காலையில் போய் மாடுக்கு வைக்கிறது. சரி, இது நல்லது தானே? மற்ற உயிரினங்களை வைக்கிறோமே, நம்ம மட்டும் நல்லா இருக்கும் போது சாப்பிடுவோமா, அடுத்த நாள் காலையில் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு கெட்டு போன பிறகு மாட்டுக்கு போய் வைப்போமா? இது என்னங்க நியாயம்? நம்ம எச்சி பண்ண சாப்பாட நாய் கொண்டு போய் வைப்போமா? இது என்ன விதத்துல நியாயம்? இதுவுமே தடைகள் தான். நம்ம மனசால தடை. நம்மளால முடியாதுங்க, நான் எல்கேஜி தாங்க படிச்சிருக்கிறேன், என்னால முடியாதுங்க, சேச்சா அதெல்லாம் கஷ்டம், அதுக்கெல்லாம் லக்கு வேணுங்க. இதுவும் தடை, எங்க மனதுல இருக்கக்கூடிய தடை. நம்பிக்கை இல்லாத தன்மை. நமக்கு இப்ப சமுதாயம் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க கேட்டா, குவாலிஃபிகேஷன், நல்ல படிப்பு, குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வாழ்க்கை முன்னேற்றம் இருக்குன்னு சொல்றாங்க, நிறைய சம்பாதிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா சம்பாதிச்ச எல்லாருமே குவாலிஃபைட் பர்சன், பெரிய குவாலிஃபிகேஷன் கிடையாது.
ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க. இந்த குலதெய்வ சாபம் சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதுவும் இதுல வருங்களா? அதுவும் இதுல வரும். குலதெய்வ சாபம், நம்ம முன்னோர்கள் மூலியமா பெண் சாபம், இது எல்லாமே கிளியர் பண்றதுக்கான விஷயங்கள் வரும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்ட போது போக முடியாம தடைகள் வந்தது. எதனாலன்னா, இப்ப எனக்கும் மாமியார் வீட்டுக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க ரிலேஷன் எல்லாரும் வருவாங்க கோயில்ல. சோ அப்ப நம்மள வரக்கூடாதுன்னு சொல்லி மாமியார் தடை போட்டாங்க. 10 வருஷமா போக முடியாம ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இப்ப தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். இதுவும் குலதெய்வ சாபத்துல வருங்களா எங்க குடும்பத்துக்கு? ஆமாங்க, குலதெய்வ சாபம், குலதெய்வ கட்டை, தடை இதுல வருங்க. இப்ப நீங்க ஒரு தைரியமா என்ன பண்ணீங்க, வாடா பாத்துக்கலாம்டா, வாடா ஆண்டவனே நம்ம கூட இருக்கான்னு சொல்லி நீங்க கிளம்பிட்டீங்க. அந்த தைரியம் நிறைய பேருக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குது. இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வருஷத்துல ஒரு 8 வருஷம் நீங்க கோயிலே போக முடியல, போகல. 2 வருஷம் ஏன் கோயில் போனீங்க? இதே தைரியம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வரல உங்களுக்கு, இப்ப ஏன் வந்திருக்கு உங்களுக்கு? அந்த கட்டு உங்களுக்கு உடையுது, அந்த தைரியம் வந்துச்சுல்ல, அதான் கட்டு உடையுது. குலதெய்வம் உங்களுக்கு அருள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வா நீ வா, நான் பாத்துக்கிறேன்னு உங்களை கூப்பிடுறாங்க. அவங்க கட்டு உடையுது, அந்த தடை உடையுது, அன்லாக் ஆகுது. இப்ப அது வாழ்க்கையில ஒரு தீராத வருத்தமா இருக்கு. 10 வருஷம் போகாம விட்டுட்டோமே அப்படின்னு. பரவாயில்ல, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு தடையா வருங்களா இது எங்க பசங்களுக்கு? ஆமா, நிச்சயமா தடையா வரும். இதுக்கு சில பரிகாரம் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, சிம்பிளா போய் பண்ணுங்களேன். சிம்பிளா பரிகாரம்ன்றது நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குது. நீங்க சிம்பிளா போய் குலதெய்வம் கோயில் போயிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க போதும். இவ்வளவு நாள் வர முடியாம ஏதோ ஒரு ரீசனால வர முடியாம இருந்துச்சு, இப்ப நான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருவாங்க. அதுக்குன்னு சில பூஜைகள்லாம் இருக்கு, பண்ணா நிச்சயமா நடக்கும். அதெல்லாம் தெரியாதுங்க. மன்னிப்பு கேட்கிற மனசார மன்னிப்பு கேட்டு டெய்லியுமே கேட்டுட்டு இருக்கீங்க. டெய்லியுமே பிரம்மமுகூர்த்தத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர். டெய்லியுமே கேளுங்க. அதே மாதிரி கோயில் போகும்போது நிச்சயமா கேளுங்க, முன்னாடி உட்காந்து கேளுங்க. ஓகே சார். இப்போ சொந்தத்திலேயே யாராவது தவறிட்டாங்கன்னா அப்போ 1 இயருக்கு குலதெய்வம் கோயில் போக கூடாதுன்றாங்க, அது ஓகேவா சார்? ஆக்சுவலா அது மாதிரி சொல்றாங்க சார். அம்மா தவறிட்டாங்க, அப்பா தவறிட்டாங்க அப்படின்னா போக கூடாதுன்றாங்க. அது ஓகே, அது கரெக்ட். பங்காளி சொந்த அண்ணன், அவங்க ஃபேமிலி வேற. இப்ப நீங்களாம் ஒன்னா இருக்கீங்க, நீங்க உங்க அண்ணன் உங்க தம்பி எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே வீட்டுக்குள்ள ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க, அப்ப தவறிட்டாங்கன்னா போக கூடாது. உங்க அண்ணன் அந்த கண்ட்ரில இருக்காரு, இல்ல அந்த ஊர்ல இருக்காங்க, நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க, தம்பி இந்த ஊர்ல இருக்காங்க, அப்ப அண்ணன் தவறிட்டாங்க, நீங்க போயிட்டு வரலாம். இப்ப நீங்க சொன்னீங்க, இது ஒரு விஷயம் சூப்பரா சொன்னீங்க. குலதெய்வம் கட்டுங்கிறது இன்னொரு விஷயம் எப்படி தெரியுங்களா? இப்போ ரீசெண்டா நம்ம ரிலேட்டிவ் சொல்ல முடியாது, தெரிஞ்சவங்களோட ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா நடக்குது? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி பண்ணோம்னா, அந்த தெய்வம் குலதெய்வம் வீட்டுக்குள்ளேயே வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க, வீட்டு தெய்வம் வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல ஒரு மரணம், அவங்க பிரதர் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அதனால அந்த பூஜை பண்ணக்கூடாதுன்ட்டாங்க, அந்த வருஷத்துக்கு பூஜை பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. சரி, அது எப்ப பண்றாங்க அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட அந்த பொங்கல் தை மாசம் வருது பாத்தீங்களா, தை மாசத்துல பண்றாங்க. அடுத்தது சரி, இது முடிஞ்சிச்சு, டிசம்பர்ல அவங்க இறந்துட்டாங்க. அதனால அடுத்த அந்த தை மாசம் செலிப்ரேட் பூஜை பண்ண முடியல. அடுத்த செலிப்ரேஷன் அடுத்த வருஷம் வரும். அடுத்த டிசம்பர்ல இன்னொரு மரணம், கும்பிட முடியல. வீட்டுல ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சொல்றேன் நானு, நீங்க விட்டுடுங்க, பூஜை பண்ணுங்க. இல்ல தம்பி, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்க சொல்றது தப்பு தம்பி. ஏன்னா அவங்களோட ரிச்சுவல்ஸ், ஒரு வருஷத்துக்கு நாங்க பூஜை பண்ணக்கூடாது, வீட்டு தெய்வத்தை நாங்க கும்பிடக்கூடாது, அதான் அவங்க குலதெய்வம் பண்ணக்கூடாதுன்றாங்க. இல்லங்க, நீங்க கும்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இறந்தது உங்க பெரியப்பா, அவரு வேற ஊர்ல வேற கண்ட்ரில இருக்காரு, இப்ப இருந்தாரு, அவர் அங்க இறந்துட்டாரு. இங்க நீங்க பூஜை பண்ணலாம், 6 மாசம் முடிஞ்சிச்சுல காரியம், அது இந்த 30 நாள் 14 நாள் கும்பிடுவாங்களா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அப்ப நீங்க பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்றாங்க. அடுத்த வருஷம் பண்ணிக்கிறாங்க. வீட்டுல ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பொருளாதார ப்ராப்ளம் வருது, குடும்பத்துல பிரச்சனை வருது, உடம்பு சரியில்லாம போகுது, என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. கடை சம்பாதிக்கிறதுலாம் செலவாயிட்டு இருக்கு. எக்ஸஸா கடன் வாங்கி மெடிக்கல் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் அதே மாதிரி டிசம்பர்ல இன்னொருத்தங்க இறந்துட்டாங்க. 4வது வருஷமும் நடந்திருக்கு.
என்ன பண்ணுதுன்னு கேக்குறாங்க. அதுதான் அப்பயே சொன்னேன்ல, உங்க வீட்டுல உங்க பையன் இறந்துட்டாங்க, ஓகே. அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா, அவங்க மாமியார், அவங்களோட மாமனார் அவங்க இறந்துட்டாங்க. 1 வீட்டை 2 வீட்டை 4 வீட்டை சித்தப்பாவோட தங்கச்சியோட ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட பிரதர் இறந்துட்டாங்க. அதனால பொழுது இங்க சாமி கும்பிடக்கூடாதுன்னு இதெல்லாம் செய்யுங்கண்ணா. இல்ல, இது வந்து நாங்க இருக்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பரான வில்லேஜ்ல இருக்கிறோம், அதனால இங்க கும்பிட்டா வந்து ஒரு மாதிரி ஊரே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வீட்டுல இருக்க பிரச்சனை யார் தான் சால்வ் பண்ணுவாங்க? உங்க வீட்டு தெய்வம் குலதெய்வம் வந்தாதான் சால்வ் பண்ண முடியும். பண்ணக்கூடாதுனால என்ன பண்றது? அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுறது? இது இப்போ ஆகஸ்ட் வந்துருச்சுங்களா, ஜூலையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த இதாவது கும்பிடணும், வேற என்ன பண்ணுறது தெரியல, முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் தடைகள் ஏற்படும். அதுக்கெல்லாமே பரிகாரம் இருக்கு. பரிகாரம் செஞ்சா மரணம் ஏற்படாதா? மரணம் ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. உங்க குலதெய்வம் உங்களுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த தடையை நீக்கி விடுவார்கள். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. யாரோ தம்ஸ் அப் ரைஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். ராமச்சந்திரன். சொல்லுங்க சார். மாஸ்டர் ஆக்சுவலா இப்ப இந்த இறந்தவங்க வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கட்டு அது போடலாமா? அது மாதிரி ஒரு தடவை பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இறந்தவங்களால எதுவும் தீமை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அந்த இறந்த ஆவிக்கு கட்டு போடுறது அந்த மாதிரி போடக்கூடாது சார். இல்ல அது மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டேன். அது மாதிரி பண்ண மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அதாவது மரணம் ஏற்பட்டிருக்கு பாருங்க, அதாவது ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க, தூக்கு போட்டு சத்தவங்க, தற்கொலை பண்ணி சத்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய ஆவி நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக சுத்துறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அது கட்டு போடுவாங்க. பட் அது போடக்கூடாது. வேற என்ன பண்ணணும்னு கேட்டா அந்த ஆவியை ப்ரொமோட் பண்ணிடணும். ப்ரொமோட்னா நம்ம வந்து சோல் ப்ரொமோஷன் சொல்லுவோம். நம்ம ரேக்கி இதுல வந்து சோல் ப்ரொமோஷன் சொல்லுவோம். சோல் ப்ரொமோஷன்னா ஏதோ ஒரு ஆவி வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க, நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம குருமார்களை கூப்பிட்டு நம்ம செய்யற டெக்னிக் சொல்றேன், ஹீலிங் மூலியமா டெக்னிக் சொல்றது. நம்ம குருமார்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த குருமார்கள் அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணிப்பாங்க அந்த ஆவியை. அதாவது அவங்களுக்கு அதான் மேடம் மாஸ்டர் புரியுது. பட் அவரு வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. சோ அதனால வந்து அவருக்கு வந்து அவங்கனால ஏதோ பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றதுனால ஏதோ இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. பண்ணுவாங்க, கட்டு போடுவாங்க, பண்ணுவாங்க. இட்ஸ் பாசிபிள், பண்ணிருக்காங்க நிறைய. அதாவது அது ராங் சொல்யூஷன். கட்டு போறது ராங் சொல்யூஷன். அவங்களுடைய லைஃபுக்கு முன்னேற்றுறது. அதாவது அந்த அவங்களோட உலகத்துக்கு போகணும் இல்ல, அந்த உலகத்துக்கு போக விடாம இங்கேயே கட்டு போட்டு கஷ்டப்பட்டு இங்கேயே சுத்த வைக்கிறது, தடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களை ப்ரோமோட் பண்ணி வர்றது கரெக்ட். அது ரொம்ப நாள் ஆச்சு மேடம். ஆமா சார். அதை எப்படி ரிலீஸ் பண்ற மாதிரி எதுவும் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஓகே ஓகே, நன்றி சார். ரிலீஸ் பண்ணிடலாம் அவங்கள. நம்ம கிராண்ட் மாஸ்டர் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் படிச்சுட்டு இருந்தாங்க. போன வருஷம் டிசம்பர் மாசம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, போன வருஷம் டிசம்பர் மாசம் வேற கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. அவங்க வேற கண்ட்ரில இருக்காங்க, இப்போ பிரான்ஸ்ல இருக்காங்க. வேற கண்ட்ரிக்கு ஜெர்மன் போயிருக்காங்க. ஜெர்மன் ஏர்போர்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சென்ஸா இருக்கு. அவங்க சூட்சமத்தை பார்த்து கோல் ப்ரொமோஷன் எல்லாம் பண்றவங்க. அவங்க பிரான்ஸ் வந்த பிறகு சொல்றாங்க, ஜெர்மன் ஏர்போர்ட்ல உட்காந்து இருக்கேன் சார், 2 சோல் வந்து என்கிட்ட கேக்குறாங்க, என்ன ப்ரொமோட் பண்ணி விடுன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் என்ன பண்ணு தெரியல, கண்ணங்குடி உட்காந்து குருமார்களை கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் அவங்க டவுட் கேட்டாங்க, அது எப்படி சார் ஃபாரின் சோல்லாம் நம்ம கிட்ட வருமா அப்படின்னாங்க. சோலுனாலே ஆன்மானாலே இங்கிலீஷ் படிச்சு ஹிந்தி படிச்சு சொல்ல முடியும். நம்ம தான் இந்த உலகத்துல பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம். அந்த கட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களும் ப்ரொமோட் பண்ணிடலாம். அந்த துரு ஆத்மாக்கள் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, அவங்க உலகத்துக்கு போயிடுவாங்க. ஓகேங்க சார். மனிதர்களால கட்டு நம்ம ஒரு சில முறைகளை பயன்படுத்தி உடைக்கலாம்னு சொல்றீங்களே, மறுபடியும் சில மனிதர்கள் நமக்கு கட்டு செஞ்சுட்டே இருந்தாங்களா, என்ன வழி? அவங்களுக்கு வந்து நம்ம செய்யாமையும் பாத்துக்கலாம் சார். அதாவது இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஒரு வீடு லாக்கு சரியில்லை, சரிங்களா, வந்து திருடிட்டு போறாங்க, திரும்ப திருடிட்டே போறாங்க, லாக் சரியில்லை. இப்ப கரெக்டான டோர் போட்டு கரெக்டா ப்ராப்பரா கிரில் டோர் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அவங்களால வர முடியாது. சரி சார். சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம செய்யும் போது நம்ம பாதுகாத்துக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜில நம்ம பாதுகாப்பா இருக்கும்போது அவங்க எது செஞ்சாலும் நம்ம கிட்ட வராது. இன்னொன்னு அவங்க டைவர்ட் ஆயிடுவாங்க. சரி சார்.
அட பாப்பா இவனுக்கு செஞ்சு ஒன்றும் ஆகல அப்படின்னு அவங்க டைவர்ட் ஆகி போயிடுவாங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார். பண்ணலாம். சொல்லுங்க மேடம். சந்தேகம் இருக்கு. அதாவது இப்ப நம்ம பெத்தவங்க இருக்காங்களே, இப்ப ஒரு வீட்டு எடுத்துக்கோங்க, ஒரு பெத்தவங்க வந்து இறந்திருக்காங்க, அம்மா இறந்திருக்காங்கன்னா, வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம், கிளியரா கேட்கல, கண்டினியூஸா உடம்பு கேட்கல. சரியில்லாம இருந்து கடைசி காலத்துல பசங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு சாகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இல்ல, இப்ப வந்து ஒரு ஃபேமிலில அம்மாவோ அப்பாவோ வந்து பெத்த பிள்ளைங்கள கவனிக்க முடியாம அவங்க இறந்து போறாங்க இல்லையா? பிள்ளைங்களால மன வருத்தப்பட்டு அவங்க இறந்து போறாங்க இல்லையா? அதுவும் நமக்கு அதாவது பெத்த பிள்ளைங்களால கவனிக்காம அப்பா அம்மா தாத்தா பாடி, அதாவது வயசான பிறகு பசங்க கவனிக்காம இருக்காங்க, அந்த வருத்த சோகத்துல அவங்க இறந்து போறாங்க. இறந்து போறாங்க. இதுவும் ஒரு கட்டுங்களா நம்ம குடும்பத்துக்கு? ஆமாங்க, அந்த பசங்களுக்கு அதுவும் ஒரு தடைதான். அது இப்ப தெரியாது. ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா, எப்படி வந்து குலதெய்வத்தை நம்ம தாத்தா பாட்டி சரியா கவனிக்க குலதெய்வத்தை ப்ரே பண்ணலையோ, அதனால இப்ப நம்ம வந்து சில விஷயங்கள பாதிக்கப்படுறோமோ, நம்ம இப்ப செய்யக்கூடிய அந்த தவறுகள் அடுத்த ஜெனரேஷனை பாதிக்கும். அதுக்கும் பரிகாரம், அது அதுக்கும் பரிகாரம்னா இருக்கு, பண்ணலாம். முதல்ல மன்னிப்பு கேட்கணும். அந்த பசங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட முதல்ல மனசார மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் பரிகாரம் சில விஷயங்கள் செய்யும் போது அவங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி பித்ருக்கட்டுகள் நிறைய பேர் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம திதி செய்வோம், திதி செலிப்ரேஷன் சொல்லுவாங்க. செத்து போனவங்கள, இந்த இறந்தவங்கள இறந்த திதியில வந்து நம்ம வந்து சில ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க, ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்கல்ல. இந்த காசியில போய் கும்பிடுறது, இல்ல இங்க ஊர்ல ராமேஸ்வரம்ல போய் கும்பிடுறது, இல்ல வீட்டுக்கு அமாவாசை அப்ப பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. இப்ப அதெல்லாம் அவங்க தான் இறந்து போயிட்டாங்க போங்க அப்படின்னு விட்டுற போயிடாங்க. அது எல்லாமே சில பல தடைகளாக வந்துகிட்டு இருக்கு. இது இவங்களுக்கு தெரியாது, அடுத்த ஜெனரேஷன் தடையாக இருக்கும். சொல்லுங்க சார். இன்னொரு கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். சார், ஒரு குலதெய்வம், அதாவது ஒரு 20-30 பங்காளிகள் சேர்ந்தது ஒரு குலதெய்வம் சார். அந்த குலதெய்வத்துக்கு வருட வழிபாடு 3 வருடத்துக்கு ஒரு வழிபாடு அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆனா இருந்தாலும் அந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா பெண்கள், அதாவது அந்த குடும்பத்துல பிறந்த பெண்கள் வேற இடத்துல மனம் முடிச்சு போனாலும் அவங்களோட லைஃப் சிறக்கல ஒண்ணு. பிளஸ் அந்த சமுதாயத்தை சேர்ந்த யாருமே பொருளாதார ரீதியாவும் சரி, படித்திறனர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாபோ ஒரு கரெக்டான பொசிஷன் யாரும் போறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க சார். யாருமே போக முடியல. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 40-50 இயர்ஸா வந்து ஒரு ரெக்கார்டு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரெக்கார்டே இல்ல. ஓகே. ஆமா சார். அதாவது ஒரு 40-50 வருஷமா ஒரு 40-50 குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த பங்காளிகள்லாம் சேர்ந்து அந்த குலதெய்வத்தை ப்ரே பண்ணிட்டு வராங்க. வருஷம் செலிப்ரேட் எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் அந்த குடும்பத்துல யாருமே வாழ்க்கையில பெரிய டெவலப்மெண்ட் இல்ல. அந்த குடும்பத்துல இருந்து வர கல்யாணம் பண்ணி போற பெண்களும் பெருசா டெவலப் ஆகல, ஆண்களும் டெவலப் ஆகல. ஒரு வேலை கிடைக்கும், பிசினஸ் எதுவுமே பண்ண முடியும், முன்னேறவே முடியல. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆமா சார். அவங்க குலதெய்வத்தை சரியா, அதாவது அவங்க தாத்தாவோ பாட்டி அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அது சரி பண்ண இது சரியாகும் உங்களுக்கு. சரி சார். அதுக்கு ராமேஸ்வரம் போயிட்டு பண்ணிட்டாங்க சார். எல்லாமே மாடு முன்னோர்கள் பித்ருக்களுக்கு செய்யறது கிடையாது. பித்ருக்கள் மூலியம் பித்ருக்கள் செய்த ஏதோ ஒரு தவறு இவங்களுக்கு இங்க பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ சரி சார். அது என்ன பாதிப்பு, அவங்க என்ன தவறு செஞ்சாங்கன்னு ஒண்ணு தெரிஞ்சு பிஎல்ஆர் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். பிஎல்ஆர்னா பாசிட்டிவ் ப்ரிகரேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சில விஷயங்கள் செஞ்சு அதை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணா இவங்க சரியாயிடும். எல்லாமே இவங்க ஃபேமிலியும் சரியாயிடும். ஏன்னா இது குடும்ப கட்டுன்னு சொல்லுவாங்க. இதை குடும்ப கட்டு போட்டாங்க. ஆனா குலதெய்வத்தை இந்த ப்ராப்ளத்தினால இருக்கிற அந்த 27-30-40 பங்காளிகளை அவிலுக்குள்ளேயே போட்டி, அவிலுக்குள்ளேயே, அதாவது ஒரு எறும்பு கண்ணாடிக்குள்ள அடைச்சா எப்படி சார் இருக்கும்? அது ஆட்டின, அதாவது பாட்டுல யார் ஆட்டுறாங்கன்னு தெரியல. ஆனா பட் அதுக்குள்ள இருக்கிற எறும்புகளை ஒண்ணு அடிச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப உருவாயிட்டு இருக்கு சார். புரியுது சார். அது வந்து சரி பண்ணிடலாம். அதான் சார். சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கொஞ்சம் நிறைய வந்து அவங்க செயல்கள் செய்யணும், நிறைய விஷயங்கள் செய்யணும். செய்ய அவங்களுக்கு தெரியாகும். சரி சார். சொல்லுங்க சார். இப்போ எனக்கு அப்பா வழி குலதெய்வம்ன்றது எனக்கு 2-3 ஜெனரேஷனா தெரியாது. அம்மா வழி குலதெய்வத்தை தான் நான் வழிபட்டு இருக்கோம். சரிங்க சார். அப்பா வீடு குலதெய்வம் நிச்சயமா ப்ரே பண்ணுங்க.
தெரியாதுன்னா கண்டுபிடிக்கணும். அவங்களை கண்டுபிடிச்சி இதை வீட்டுக்கு வர சொல்லி நான் சில பரிகார முறைகள் இருக்கு சார். அது செய்யும் போது நமக்கு அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம இந்த கிளாஸ்ல இந்த பரிகார முறைகள்லாம் நீங்க எனக்கு ஆமா, கிளாஸ்ல சொல்லி தருவோம் சார். அந்த பரிகார பூஜைகள் முறைகள் எல்லாமே கிளாஸ்ல சொல்லி தருவோம். அப்ப அம்மா வழி குலதெய்வத்தை கும்பிட்டாலும் நமக்கு எந்த வித பிரயோஜனம் இல்லை. அதாவது அம்மா வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிடணும், அப்பா வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிடணும். நன்றி நன்றி. ஓகேங்க சார். இப்ப சிலருக்கு வந்து இப்ப சொன்னார் பாத்தீங்களா, சார் ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, இந்த மாதிரி அந்த கிளாஸ்ல அதுக்கான பரிகாரமும் சொல்லி தருவோம். அதை தவிர இண்டிவிஜுவலா யாருக்காவது வந்து ஒரு இப்ப கிளாஸ்ல பேச முடியாது, பப்ளிக்கா பேச முடியாது, பர்சனலா சில விஷயங்கள் இருக்கு, எனக்கு அதெல்லாம் சால்வ் பண்ணணும், உங்ககிட்ட இண்டிவிஜுவலா பேசுற தாராளமா நீங்க பேசலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசணும். அதுக்கு தனியாக ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். ஃபீஸ் சார்ஜ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் சொல்றதுக்கு, சாதாரணமா டிஸ்கஸ் பண்றதுக்கு ஓகே, அது கிளாஸ்ல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பர்சனலான விஷயங்கள், இதுக்கு எனக்கு நீங்க சொல்லுவீங்களா, ஜாதகம் பார்த்து கொடுப்பீங்களா, இந்த மாதிரிலாம் ஏதாவது விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி இப்ப கூட ரீசெண்டா ஒரு மணி நேரத்துக்கு இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கூட ஒரு கால் யூடியூப் பார்த்து தான் கால் பண்ணாங்க. ஒருத்தாங்க பார்த்துட்டு அவங்க கேட்டாங்க, அவங்களுடைய மருமக பையன், அதாவது பொண்ணு அவங்க மருமக மாப்பிள்ளை, 2 பேருக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கு சார், என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நீங்க அவங்க பொண்ணையோ இல்லை மாப்பிள்ளையோ கால் பண்ண சொல்லுங்க, உங்க பொண்ணை கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இவங்க கர்மா எடுக்கிறாங்க. கால் பண்ண சொல்லுங்க, நாளைக்கு காலைல கூட கால் பண்ண, எனக்கு இப்போ கிளாஸ் இருக்கு, நைட்டு லேட் ஆகிடும், ஸோ மார்னிங் ஒரு 11 o'clock மேலே கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னா. என்ன சார் அப்பாயின்மெண்ட்னா, நாளைக்கு 11 o'clock என்னோட ஜிபே நம்பர் கொடுத்து ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் ஜாயின் கிளாஸில் டீட்டெயில் கேட்டுக்கோங்க, தனியாக டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அப்பாயின்மெண்ட் நம்ம பார்க்கலாம். சொல்யூஷனா சில நேரங்களுக்கு அப்பவே வரும், சிலர் 2 days 3 days கழிச்சு நம்ம சொல்லுவோம். அதாவது இது எப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் உங்களால பண்ணவே முடியல, அதை நம்ம பண்ணி கொடுப்போம். இல்லைங்க நாங்களே பண்றோம், பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. தொழில் ரீதியாக தொழில் பூர்த்தி சம்பந்தமாக தொழில் கெட்டு அடிக்கடி கெட்டுறாங்க. எனக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தொழில் கெட்டு கொண்டது விஷயங்கள் தெரியும். அதுபடி நான் வந்து ரிலீஸ் பண்ணாலுமே இது ஒரு வேலையாவே நடந்துட்டு இருக்குது. இதை வந்து பர்மனண்டா நம்ம வந்து யாரும் எதிரிகள் நமக்கு கெட்டாமலே ஒரு விஷயங்கள் பண்ண முடியுமா? ஓகே, ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆனா புது ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. ஆமா, இந்த ப்ராப்ளம் சால்வ் அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. எப்பவுமே அந்த டோர் லாக் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கும். ஓகே, ஏதோ டோர் லாக் ஆகிட்டே இருக்கு, இன்னொரு டோர் ஓபன் ஆகும், இன்னொரு டோர், அதாவது டோர் லாக் ஆகிட்டே இருக்கு. அதை கெட்டு வந்து உடைக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா மறுபடியும் ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும், மறுபடியும் அது தொழில் வந்து ஸ்தம்பிச்சிடும். ஓகே, அதுக்கு பேசிக்கா உங்களுடைய ஜாதகப்படி ஏன் அந்த கட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்றத பார்க்கணும். சப்போஸ் ஜாதகம் இல்லை இருந்தாலும், அதாவது ஜாதகம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், எந்த கிரகத்தோட எனக்கு சரியில்லை, என்ன பண்ண சரியாகும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் ஜாதகம் இல்லை அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் ஏன் உங்களுக்கு அது மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான பரிகாரத்தை செஞ்சோம்னா தொடர்ந்து வராது உங்களுக்கு. நான் அந்த ஜாதகம் நானும் ஆக்சுவலா கொஞ்சம் ஒரு அஸ்ட்ராலஜி தான். சூப்பர் சார். ஜாதகம் பார்த்து என்னோட பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி இந்த கிரக ரீதியான உள்ள கெட்டுகள் இல்ல, தொழில் பூர்த்தி ரீதியாக என்னுடைய எதிரிகள் பண்ற கெட்டு. ஓகே, எதிரிகள் நல்லா வரக்கூடியது. அதை நம்ம வந்து பண்ணிட முடியுமா? பூஜையில் நம்ம நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்குற பூஜையிலேயே பண்ணினா அது அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம். பண்ணலாம் சார், பண்ணலாம். ஒண்ணு எதிரிகள் கிட்ட நம்ம நகர்ந்து வந்துடலாம், இல்ல எதிரிகளை நம்ம கிட்ட விலக்கி விட்டுடலாம், இல்ல எதிரிகளை டைவர்ட் பண்ணி விட்டுறலாம். பண்ணிடலாம் நாங்க. ஓகேங்களா? எஸ். வேற ஏதாவது டவுட் தானே கேளுங்க. சரி, இந்த கிளாஸ் வந்து 3 நாள் கிளாஸுங்க. 21, 22, 23 ஈவினிங் 7 to 9 நடக்கும். 2 hours, ஒரு செஷன் 2 மணி நேரம் செஷன், மொத்தம் 6 மணி நேரம் செஷன். சரிங்களா? இதுல ஸ்கீம் என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் 50 பேருக்கு 1, 2, 3, 4 அது 1234 ரூபாய் ஃபீஸ். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு 2220 ரூபாய் ஃபீஸ். இந்த 3 செஷனுக்கான ரெக்கார்டிங்கும் கொடுத்துருவோம் நம்ம. இன்னைக்கு நைட் இப்ப கிளாஸ் நடக்குதா, அடுத்த நாள் வந்து ஒரு மார்னிங் ஒரு 10, 11 to 12 o'clock மதியானத்துக்குள்ள கொடுத்துருவோம், ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். ஸோ இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணி பார்க்க முடியலனாலும் நீங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். இது எதுக்காகன்னு கேட்டால், நிறைய ஃபாரின் கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏர்லி மார்னிங்கா இருக்கும், சிலருக்கு மிட் நைட்டா இருக்கும், அதை அட்டன் பண்ண முடியாது.
பிளஸ் நமக்கே ஏதாவது வேலை இருக்கும், நம்ம இந்தியாவில் இருக்கு நமக்கே ஏதாவது வேலை இருக்கும், அதெல்லாம் அட்டன் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ரெக்கார்டிங் கொடுத்த பிறகு அந்த ரெக்கார்டிங்கை ஷேர் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அந்த ரெக்கார்டிங்ல நீங்க பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நெக்ஸ்ட் டே கிளாஸ்லயும் கேட்கலாம், இல்ல செப்பரேட்டா பர்சனல் டவுட் இருந்தா கால் பண்ணி கேட்கலாம். இது ஃபீஸ் தட்சணை எவ்வளவு சொன்னீங்க? 1234 ரூபாய் சார். 1234. 1 2 3 4. ஓகே சார். சரிங்களா? இப்போ குரூப்ல நான் என்னோட ஜிபே நம்பர் எல்லாமே டீட்டெயில் ஷேர் பண்றேன். நீங்க முடிஞ்ச அளவு சீக்கிரமா பே பண்ணி பண்ணிடுங்க. 50 தாண்டிடுச்சு அப்படின்னா 2223, அதாவது 2220 ரூபாய் ஃபீஸ் வரும். சார் பேமெண்ட் இன்னொரு வாட்டி சொல்லிருங்க. பேமெண்ட் 1234 ரூபாய் மேடம் ஃபீஸ். ருபீஸ் இந்தியன் அமௌண்ட். நீங்க டாலர்ஸ் $1234 அனுப்பிச்சாலும் நமக்கு ஓகே தான். இருந்தாலும் இந்தியன் அமௌண்ட் சொல்லிட்டேன். ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் கேள்விகள் இருந்தா கேளுங்க. சரி, நம்ம எல்லாருமே 21 மீட் பண்ணலாம். இதுல சிலர் இப்ப இது ஓகே எனக்கும் தேவைப்படுது, என் ஃப்ரெண்டுக்கும் தேவைப்படுது. இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸோட வீடியோ நாளைக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன், நீங்க அவங்களுக்கு அனுப்பலாம். அடுத்தது இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு, இதே பரிகாரம் பத்தி, சர்வக்கட்டுக்களை உடைக்கும் பரிகாரம் பற்றி இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் 19th அன்னைக்கு இருக்கு. சரிங்களா? அதையும் நீங்களும் அட்டன் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லி அவங்களையும் அட்டன் பண்ண வைங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டீம் மெம்பர்ஸ்க்கு தெரியும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸா இருந்தாலும் சரி, இந்த கிளாஸ் ஒரு மாதிரி இருக்கும், அந்த கிளாஸ் வேற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம், மேபி வேற மாதிரி இருக்கும் கிளாஸே. சம்டைம்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும் கிளாஸ். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸே வேற மாதிரி இருக்கும். அதனால நீங்களும் அட்டன் பண்ணதா தாராளமாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அதாவது கேள்விகள் இருக்குங்களா? சொல்லுங்க. சென்னையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு இப்ப இல்ல, ஒரு 20 வருஷம் முன்னாடி ஆவி உலகம் சொல்லிட்டு பாப்பாங்க. எப்படின்னா நம்ம குடும்பத்துல எஸ் கரெக்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளுக்கு மீடியேட்டர் வச்சு, அவங்களே ஒரு மீடியேட்டர் வச்சு கூப்பிட்டு பதில் எல்லாம் கிடைச்சது சார். அந்த மாதிரி பாக்குறது கரெக்டா தப்பா சார்? அந்த நேரத்துல பாத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்ப பார்க்க முடியாது அவங்களால. அதுதான் பார்த்து இப்ப ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி அவங்களையே நீங்க கூப்பிட்டு அவங்கள மீடியேட்டர் இருப்பாங்க, மீடியேட்டர் இருக்காங்க. மீடியேட்டர் அவங்களே ஒரு யார் இறந்தவங்களை மீடியேட்டரா வச்சு கேக்குறாங்க, பேச முடியும், பதில் கிடைக்குது. இருக்கு. அப்போ நான் 20 வருஷம் முன்னாடி நடந்தது நான் சொல்றேன், நல்லா சின்ன பிள்ளையா இருந்தப்போ அந்த மாதிரி பண்றது இப்ப தவறுன்னு அவங்களையே நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்துட்டு சொல்லிட்டு அவங்க பாக்குறது இல்ல இப்போ. அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குங்களா? அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இருக்கு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி கேட்க கூடாதுங்களா? அதாவது இறந்தவங்க நம்மளா வந்து வாலண்டியரா கூப்பிட்டு பேசுறது நம்மளோட. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், அவங்க பேசிட்டு இருக்காங்க, பேசி முடிச்ச பிறகு நன்மைக்கு தான் வந்து நீங்க கேக்குறீங்க. ஆமா, உங்களுடைய நன்மைக்கு வந்து நீங்க என்ன, அது இப்போ ஒரு கல்யாணம் பண்ண போறீங்கன்னா அந்த கல்யாணம் வந்து நல்லா பண்ணாதான் வந்து நீங்க கேக்குறீங்க. நீங்க வேற எந்த கிடையில நீங்க கேட்க போறது கிடையாது. சரிங்க சார். நல்லதுக்கோசம் தான் நீங்க கேக்குறீங்க. 100% 1000% உண்மை. அதுல சார் சில பேர் சொல்றாங்க, நமக்கு குடும்பத்துல யாராவது ஆகாதவங்க அவங்க ஆவியா போயிருந்தா அவங்க குறுக்க வந்து அவங்க மிஸ்கைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இல்ல அப்படி கிடையாது. அதாவது நானும் மீடியேட்டர் தாங்க. உங்க அப்பா அம்மாவுடைய அவங்க மட்டும்தான் வருவாங்க. உங்க அப்பா அம்மானா அவங்க மட்டும்தான் வருவாங்க. உங்க பாட்டினா உங்க பாட்டி மட்டும்தான் வருவாங்க. மூணாவது வழியில யாருமே தலையிடவே மாட்டாங்க. ஓகே சார். ஓகே சார், உண்மைதானே சார்? கரெக்ட் சார். அதனால தைரியமா மீடியேட்டர் கரெக்டான மீடியேட்டரா இருந்தால் அவங்க கரெக்டான பர்சனை கூப்பிடுவாங்க, அவங்க வந்து பேசுவாங்க. அவங்க மூலியமா நிறைய கோஜோ போர்ட்லாம் கேள்விப்பட்டீங்க, அது மூலியமா பேசலாம். கரெக்டா தான், உண்மைதான் அதெல்லாம். ஆமா சார், 20 வருஷம் முன்னாடி பண்ணாங்க, இப்ப அப்புறம் விட்டுட்டாங்க. அதுதான் சார் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். வந்து எங்க ஊர்ல எல்லாம் பாக்குறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். என்னுடைய ஊர் வந்து வேலூர் கிடையாது. ஓகே, கரெக்ட் தான் சார். ஸோ மீடியேட்டரா நானும் ஒரு மீடியேட்டரா இருந்து நான் பண்ணியிருக்கேன் நான். ஓகே சார். ஓகே. ஸோ அது கரெக்ட் தான். தேங்க்யூ சார். ஓகேங்க, ஓகேங்க, தேங்க்யூ சார். சரி.
வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த கட்டு சம்பந்தப்பட்டது, பரிகாரம் சம்பந்தப்பட்டது கேளுங்க. நம்ம டைரக்டா அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிடலாம். 19th அன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு, அதுல நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேற இருந்தாலும் அவங்களும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே, டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ கிளாஸ் முடிச்சு சொல்லுங்க சார். கிளாஸ் 21 22 கண்டினியூஸா 3 நாளா சார்? கண்டினியூஸ் 3 நாள் சார். ஓகே, சூப்பர். இப்போ டீடைல் ஷேர் பண்றேன். சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். குலதெய்வம் கோயில் கும்பிடையில அது காவல் தெய்வம் வச்சு கெடா இது பண்றாங்களா சார்? அது எப்படி சார்? அதுக்குதான் சார் சிலர் வந்து காவல் தெய்வத்தை குலதெய்வம் நினைச்சு கும்பிடுறாங்க. நல்லது, அதாவது காவல் தெய்வத்தை கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா குலதெய்வத்தை கும்பிடணும். என்னங்க? அது நன்மையா தீமையா சார்? காவல் தெய்வத்தை கும்பிடுறது நல்லது சார். சரிங்களா? அது நல்லது. கெடா வெட்டி படையல் போடுறது அதை பத்தி கேக்குறேன் சார். அது அவங்கவுங்க ரிச்சுவல் சார். அது ஒரு சில ஊர்ல ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி வச்சிருக்காங்க, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, அது அந்த மாதிரி பழக்கம் தான் கண்டினியூ பண்ணுவாங்க சார். அது அவங்க ஃபாலோ பண்ணது அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். ஓகே 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 9:30. சொல்லுங்க. எனக்கு ஒரு பர்சனலா ஒரு அப்பாயின்மெண்ட் வேணுங்க. அப்போ அதுக்கு வந்துட்டு நான் அந்த குரூப்ல உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? ஆமாங்க, குரூப்ல இப்ப மெசேஜ் வரும் உங்களுக்கு. அந்த மெசேஜ்ல இருக்கக்கூடிய நம்பருக்கே நீங்க கான்டாக்ட் பண்ணிடுங்க. சரிங்க. இன்னொரு ஒரு ஜென்ரலான டவுட்டு. வீட்டுல வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்ல ஒரு இது போயிட்டு இருக்கு, அது யூடியூப் ஃபேஸ்புக் எதா இருந்தாலுமே அது வந்துட்டு பிசினஸ் மைண்டடா பண்றாங்களா என்னன்னு தெரியல. லக்கி பேம்பூ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது வந்து ஆக்சுவலா பேம்பூவே கிடையாது அப்படின்ற மாதிரி. அதை பத்தின உங்கள் அபிப்பிராயம் என்னங்க? அது பிளஸ் மணி பிளான்ட் அதுவுமே இந்த கார்டன் வச்சிருக்கோம் கொஞ்சம் இதா போயிட்டு இருக்குது. ஸோ அதை பத்தின மட்டும் எனக்கு ஒரு உங்களுக்கு லக்கி பேம்பு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் லக்கி பேம்பு வச்சு வளருங்க வீட்டுக்குள்ள. இல்லை ஒரிஜினல் பேம்பு வச்சா அது சில கடக ராசி சிலர் சொல்லுவாங்க, இந்த ராசி இருக்கிறவங்க இந்த இவங்க வந்து பேம்பு வச்சு வளர்க்கலாம். சில மணி பிளான்ட் வளர்க்குறாங்க, வளங்க. அது அவங்களோட நம்பிக்கையை பொறுத்தானே தவிர அது தப்பு கிடையாது. ஒரு செடி வளர்க்குறது நல்லதுதான். சரிங்கய்யா. சிலர் சொல்லுவாங்க என்னன்னா இந்த ஆன்மீக ரீதியா எதுவும் அதுக்கான இது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டேன், வேற எதுவும் கிடையாது. ஓகே, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி லக்கி பேம்பெல்லாம் கிடையாது. அந்த சின்ன பாட்டில்ல வளர்க்கறது, கிளாஸ்ல போட்டு வளர்க்கறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்பதான் ரீசெண்டா வந்திருக்கு, ஒரு கொஞ்சம் வருஷமா தான். அதாவது வளர்க்கலாம், பேம்புங்கிறது வளர்க்கலாம், நல்லதான். நார்மலாவே சில ராசிக்கு ஒத்து வராது. சரிங்களா? இப்ப நார்மலா பிளான்ட் வளர்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ட் வந்து பிராணசக்தி நிறைய கிடைக்கக்கூடியது, நல்ல சக்தி கொடுக்கக்கூடியது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால பிளான்ட் நான் வளர்க்கலாம். மணி பிளான்ட் நல்லதுதான், வளர்க்கலாம். நல்ல பிராணசக்தி கொடுக்கக்கூடியதான், வளர்க்கலாம். அது வச்சா பணம் வருமானு கேட்டா அப்படிலாம் சொல்ல முடியாது. சரிங்களா? அப்படிதான் எல்லார் வீட்லயும் மணி பிளான்ட் வீடு ஃபுல்லா வளர்க்க வேண்டியது தானே. பணம் வருமானம் அப்படி கிடையாது. நன்றிங்கய்யா. ஏன்னா இந்த யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ லக்கி பேம்பு அதாவது அந்த நார்மல் செடி தான் அது. ஆனா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பால் கொடுங்க, தேன் ஊத்துங்க, பாலோட தேன் கலந்து ஊத்துங்க, அதுக்கு கீழே காயின் புதைச்சு வைங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் வேற எதுவும் இல்லை, அதனால கேட்டேன். அந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கையை வேற மாதிரி மாத்திருந்தாங்க, வேற எதுவும் இல்லை. இப்ப இப்ப ஒரு அது என்ன படம் சீக்ரெட்னு ஒரு மூவி பாத்தீங்களா யாராவது? அதுல வந்து ஒரு ஸ்டோன் ஒண்ணு சொல்லுவாங்க, கூழாங்கல்ல நிறுத்தி வச்சு இல்ல கையில வச்சுக்கிட்டு அதை வந்து ப்ரே பண்ண சொல்லுவாங்க. அந்த கூழாங்கல் நம்ம கிட்ட இருந்தா நமக்கு லக்கின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நன்றி உணர்வோட நன்றி உணர்வோட கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கல் நம்ம வச்சுட்டு இப்ப நன்றி உணர்வோட இருப்போம்னு சொல்லுவாங்க. அந்த கல் இருந்தா நம்ம நன்றி உணர்வோட இருக்கணுமா? அப்படி கிடையாது. கல் இல்லைன்னா நம்ம நன்றி உணர்வோட இருக்கலாம். நம்பிக்கை தான் அது. சரிங்களா? அதனால அது அவங்கவுங்க நம்பிக்கை தான். இப்ப ஒரு நடந்த விஷயங்க, ஒருத்தர் ரொம்ப ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தாரு. நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்டோன் எடுத்து, நல்ல ஸ்டோன் தான், கிரீன் அவெஞ்சரின் ஸ்டோன், சிம்பிள்ஸ் வரைஞ்சி பின்னாடி சில நம்பர்ஸ் எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்து இந்த ஸ்டோன் நீங்க எப்பவுமே நீங்க எங்க பண்ணலாம் கையில வச்சுக்கோங்க சார், உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் டெவலப் ஆகும், ஃபினான்ஸ் நல்லா டெவலப் ஆகும்னு சொன்னேன். ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டேன், நல்லா அழகா மடிச்சு வச்சு கொடுத்துட்டேன். அவர்கிட்ட காமிச்சிட்டு பாக்ஸ் வச்சு மடிச்சு கொடுத்துட்டேன்.
சரிங்களா? அவர் வந்து ரொம்ப நாளா அந்த வச்சுட்டு நல்லா டெவலப் ஆயிட்டாரு. ஒரு 5 வருஷத்துல நல்ல சூப்பரா டெவலப் ஆயிட்டாரு. 5 வருஷம் கழிச்சு சும்மா அப்படியே இந்த பக்கம் போகும்போது நம்மள வந்து பார்க்க போனோம். எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டு அப்படியே பேசிட்டு இருந்தாரு. அந்த பாக்ஸ் எடுத்து காமிக்க சொன்னா பாக்ஸ் இல்ல சார் அப்படின்ட்டார். காணா போச்சு, திடீர்னு காணா போச்சு. எப்ப காணா போச்சுன்னா ஒரு ஞாபகம் இல்லை, தெரியல. மேபி அது 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட காணா போயிருக்கலாம். இப்போ அவரோட தாட் ப்ராசஸ் என்ன இருந்துச்சுன்னா பயந்துட்டாரு. சார் இனிமேல் லைஃப்ல டவுன் ஆயிடுவணும், இனிமேல் அவர் தான் ஃபினான்ஷியல் டவுன் ஆயிடுமோ, காணா போச்சு சார் பாக்ஸ். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாக்ஸ், அதாவது இனிஷியலா அது ஒரு ஸ்டோனுங்கிறது நல்ல எனர்ஜி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. பட் அது அவர்கிட்ட இருக்கா இல்லைன்னு கவனிக்காம இருந்திருக்காரு. இப்ப அது இல்லைன்னு ஒரு பயம் வந்துருச்சு. நான் சொன்ன வெயிட் பண்ணுங்க சார், உங்களுக்கு இன்னொரு ஸ்டோன் தரேன், அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஸ்டோன், இது இன்னும் டெவலப் பண்ணி கொடுக்கும்னு சொன்னா ஓகே சார்ட்டாரு. இப்ப அந்த ஸ்டோன் அவர் டெவலப் பண்ணிச்சா தெரியாது, ஆனா ஒரு நம்பிக்கை டெவலப் ஆச்சு. அந்த ஸ்டோன் நம்ம கிட்ட தான் நமக்கு லக்கிப்பா, நம்ம டெவலப் ஆயிட்டு நம்பி சூப்பரா டெவலப் ஆயிட்டாரு. இப்ப பயந்துட்டாரு. இன்னொரு ஸ்டோன் கொடுத்தோடனே வேற ஒரு பாக்ஸ்ல போட்டு அழகா மடிச்சு இதுல போய் எனர்ஜைஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தோடனே பத்திரமா வாங்கி வச்சுட்டாரு. அவர் ஃபேஸே மாறிடுச்சு, தன்னம்பிக்கை வந்துருச்சு அவருக்குள்ள. அவர் இன்னும் டெவலப் ஆயிடுவாரு. ஸ்டோனுக்கு எனர்ஜி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கோல்டுக்கு ஒரு மெட்டலுக்கும் ஒரு விஷயத்துக்கும் எனர்ஜி இருக்கு. ஆனா அதை தாண்டி நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது சூப்பரா டெவலப் ஆயிடும், நம்மளை டெவலப் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இப்ப நம்மளே ஒரு மோதிரம் போட்டிருக்கோம், கணக்கு புஷ்பராக மோதிரம் போட்டிருக்கோம், பிரேஸ்லெட் போட்டிருக்கேன், எனர்ஜி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுல இருந்து ஒரு சக்தி நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு, நமக்கு தெரியாம நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் சும்மா கிடையாது, எல்லாமே ஒரு எனர்ஜி தான் கிடைச்சிட்டு இருக்கு. சரிங்களா? இதை தாண்டி நம்மளோட நம்பிக்கை. யூ லாஸ்ட் யுவர் நெட்வொர்க் கனெக்ஷன். வெயிட் பண்ணுங்க. கிளாஸ் போதுன்றாங்களா? யூ லாஸ்ட் யுவர் நெட்வொர்க் கனெக்ஷன், ட்ரைங் ரீகனெக்ட் வருது. எஸ், இன்னும் கனெக்ட் ஆகல. சாரிங்க, நெட்வொர்க் இஷ்யூனால கனெக்ட் ஆகல. இப்ப கனெக்ட் ஆச்சு. கேக்குதுங்களா பேசுறது? கேக்குதுங்கய்யா. சோ நீங்க உங்களை நம்புங்க, இறைவன் இருக்கான்னு நம்புங்க, இறைவன் நமக்கு நல்லதான் பண்ணிட்டு இருக்கான்னு நம்புங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேறிடும். சூப்பரா இருக்கும். நன்றி சார். ஓகே, உங்களை நம்புங்க, இறைவனை நம்புங்க, இறைவன் உங்களுக்கு நல்லதான் பண்ணிட்டு இருக்கான்னு நம்புங்க. சரி, ஓகே. இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க. அனைவருக்கும் வாழ்க. சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க, இப்போ நானும் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். உண்மையா சார்? கரெக்ட் தான் சார். நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ சார். எல்லாருமே நன்றி சொல்லுங்க. இறைவனுக்கும், உங்க குருமார்களுக்கும், உங்க குலதெய்வத்துக்கு, உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு எல்லாருமே நன்றி சொல்லுங்க மனசார. நன்றி சார். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க